ஹாய் ஹலோ டார்மிஸ், நான் நிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லாவே இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் என்ன மிஸ் பண்ணிங்களா என்ன? கண்டிப்பாக மிஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆமாம், இருந்தாலும் நான் சும்மா கேட்டேன். ஓகேடா. எல்லோரும் செக்யூரிட்டி ஜிம்மின் பார்த்தீங்களா என்ன? செகண்ட் பார்ட்டு கமாண்டை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கமாண்டே வரல. ஏன்னா நான் அதில் வந்துட்டு கொஞ்சமாக ரொமான்ஸை தள்ளிவிட்டேன். ஆனால் அதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். சரி ஏதாவது கமெண்ட் போடுவீங்கன்னு. ஆனால் கமெண்டே வரல. ஸோ கொஞ்சம் வந்துட்டு எனக்கு ஏமாற்றம். ஆமாம், நான் வந்துட்டு எதை வந்துட்டு நான் நினச்சி போடுறேனோ அது கமெண்டே வராது. நினைக்காம போடுறேன்னா அதுக்கு தான் கமெண்ட் வரும். ஆக்சுவலி நான் அந்த செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப எல்லோரும் கமெண்ட் பண்ணுவீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். உங்களுக்கு புரியல, தெரில ஏன் உங்களுக்கு புரியலன்னு. எனிவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பார்ட் 2 நல்லா இருந்துச்சு. நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. பட் எனக்கு பர்சனலாக நான் இவ்வளோ நாள் பேசுனது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனிவே ஏன் கமெண்ட் போலன்னு தெரில. ஓகேடா. அந்த செக்யூரிட்டிக்கும் பார்ட் 2 அது செக்யூரிட்டி ஜிம்மன் முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 ஃபுல்லாக. இப்போது நான் வந்துட்டு யூமின் குக் தான் ஒன்று யோசித்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி அதான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யூமின் குக், நம்ம ஜி குக் ப்ளஸ் சுகா, இவங்க 3 பேரையும் வச்சு. ஏன்னா ரீசெண்டாக எல்லோரும் பார்த்தீங்களா, கான்செர்ட்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சுல கான்செர்ட்லாம். அதுலேயும் அந்த ரேயானே நம்ம ஏஞ்சல், சத்தியமாக எனக்கு புரியலடா. ஒன்று பெற்றாங்களா செஞ்சாங்களா அப்படி தான் இருந்தான். அவ்வளோ அழகு. அதுவும் ஒயிட்டை கொடுத்து சென்டரில் நிப்பாட்டி வச்சு அந்த ஸ்டேடியம் ஃபோக்கஸே ஒன்லி ஜிமின் மேலே தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகு. அது பத்தது இல்லாமல் அவரோட அந்த வால்க்கு, அந்த க்யூட்னஸ்ஸு, அந்த ஸ்மைலு அப்படி இருந்துச்சு. ப்ராமிஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. பட் ஜிமின் வேறு லெவல். அதுவும் சென்ட்ரல் அட்டென்ஷனில் வேறு லெவலில் இருந்தான். நான் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ண கான்செர்ட்டை. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி கான்செர்ட் இன்னும் நீ எதுலேயுமே விடலை. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததை தான் நம்ம பார்த்துருப்போம். கான்செர்ட்டை வந்துட்டு வியூவர்ஸில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் வந்துட்டு இதுக்காண்டி வியூவர்ஸுக்கு போய் சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணேன். ஆனால் கான்செர்ட்டுக்காகவும் டிக்கெட் கேட்குறானுங்க, எங்கே போகிறது? எனிவே அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் கான்செர்ட் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேடா. ரொம்ப நல்லா இருக்குது கான்செர்ட்டு. வேறு லெவலில். திருப்பியும் அந்த ஓட்டி சாவனை ஒன்றா பார்க்கும்போது அதே எனர்ஜி அப்படியே இருக்காங்க. அவங்களோட அந்த 23 வயசில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. 33 வயசுலேயே அப்படி தான் இருக்காங்க. ஒருத்தரும் அவ்வளோ அழகு, அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ எனர்ஜி. ஒரு பிடிஎஸ் வந்து உண்மையாகவே ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும். அவங்கள அதாவது மோட்டிவேட்டில் தான் நானுமே பிடிஎஸை பார்த்தேன். ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கும்போது நான் அதுக்குள்ளே வந்தது தான் நான் பிடிஎஸ் பார்க்க வந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த மோட்டிவேஷனெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எப்படி கஷ்டப்பட்டாங்க. நம்ம வந்த புதுசில் அதெல்லாம் போய் பார்ப்போம்ல, எல்லாத்தையும் பார்த்து இப்போது அதே மாதிரி திருப்பியும் 1% கூட மாறாமல் வந்த சாங் திருப்பி பில்போர்டில் ஃபஸ்ட்டு வந்துருக்கு. இதெல்லாம் பிடிஎஸ்ஸால் மட்டும்தான் முடியும். அவங்களோட அந்த அந்த எனர்ஜி, அந்த ஹார்ட் ஒர்க்கு, இதெல்லாம் பிடிஎஸ்னால் மட்டும்தான் முடியும். எனிவே ரொம்ப ஹாப்பி கான்செர்ட்டை பார்த்துட்டு. திரும்பி நம்ம பசங்களை பார்த்தது. இப்போ அடுத்தவங்க எல்லாமே டோக்கியோ போகிறாங்க, ஜப்பானுக்கு. அங்கே கான்செர்ட் நடக்க போகுது. அதில் பார்ப்போம் எல்லாரையும். ஓகேடா. நிறைய ஜி மூமெண்ட் நடந்துச்சு. யூமின் நடந்துச்சு. விமின் தான் நிறைய ஸ்டேஜே விமின் தான். ஏன்னா நம்ம ஜிமின்ஷி போயிட்டு கேர் பண்ணுறது, அந்த லவ்வாக பாக்குறது, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஜி குக் 1 2 3 அப்படின்னு நடந்தாலும் ஒன்று அப்படி வேறு லெவலில் இருந்துச்சு. வழக்கம் போல் நம்ம டெஸ்ட் குக்கர்ஸ் அப்படியே அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட போட்டானுங்க. எனிவே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா? ஓகே பாருங்கள். எனிவே ஓகேடா. இப்போது இது லவ் மீ அகெயின் அப்படிங்கிற ஒரு 2 ஷர்ட் தான். ஆமாம், 2 ஷர்ட் தானே. ஃபஸ்ட் பார்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஆனால் 1K கூட அடிக்கலை. ஆனால் வந்துட்டு கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. நான் நிறைய பேர் DM 2 மணிலேருந்து அக்கா நீங்கள் லவ் மீ அகெயின் சீக்கிரம் போடுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஓகே, அதுக்காண்டி தான் வந்தேன். லவ் மீ அகெயின் பார்ட் 2 தான் இது. எனிவே இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி எனக்கு கமெண்ட்லாம் வரலாட்டி உண்மையாக எனக்கு ஸ்டோரி போடவே பிடிக்கலடா. நான் பார்க்குறாங்க, நம்ம ஒரு 10 பேராவது பார்க்குறாங்கன்னு இருந்தால் தானே. ஆனால் கமெண்ட்டே போட மாட்டேங்கிறீங்க. ஸ்டோரி பார்க்குறீங்களா என்னன்னே தெரில. எனக்கு நான் ஒன்று கேட்குறதுனா அது மட்டும்தான். ஸோ கமெண்ட் போடுங்க. ஓகே, சீக்கிரமாக இது முடிச்சுட்டு யூமின் குக் போகலான்னு இருந்தேன். ஏன்னா நான் அந்த 3 நாள் கான்செர்ட்டில் நல்லா பார்த்தது யூமின். இந்த சுகா இவ்வளோ நாள் அமைதி வந்துட்டு இப்போ எதோ திடீர்னு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருடைய அட்டென்ஷனும் ஜிமினுக்கு தான். இதில் வந்துட்டு சுகா விமின்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி தோணுச்சு. அதான் நம்ம ஜேகேக்கும் சுகாக்கும் ஜிமினுக்கும் உள்ள ஒரு சூப்பராக ஒரு க்யூட்டாக அழகு இதையும் தாண்டி ஒரு பொசசிவ்லாம் போட்டு யுமின் குக் நான் இந்த வரையும் போட்டதில்லை. விமின் குக்காவது போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி இதுன்னு. எனக்கு இது மாதிரி போகணுன்னு ஆசை. பார்ப்போம், போடுறேன்னா என்னன்னு தெரில. ஏன்னா ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். ஓகேடா.
இப்போது இந்த லவ் மீ அகெயினை ஃபஸ்ட் பார்ட்லாம் பாருங்கள். பார்த்தா தான் செகண்ட் புரியும். ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு குட்டியாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். ஓகே, ஓகேடா. இந்த ஸ்டோரியில் ஆரம்பத்தில் ஜேகேவும் சிமினும் காமிச்சிருப்பேன். சிமின் வந்துட்டு ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பேன். ஜேகே ஆல்ரெடி சியோவில் தான் இருந்திருப்பான். சியோவில் ஒரு பெரிய ஆஃபீஸில் மேனேஜராக இருந்துகிட்டு இருந்திருப்பான். இங்கே சிமின் வந்து ஒரு பப்பில் வேலை பார்த்துருப்பான். ஜேகேக்கு சிமின் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பப்பில் நிறைய பேர் ஜிமிக்கிட்ட ரொம்ப எழுதிருப்பாங்க. ஸோ ஜேகே சிமினை கூட்டு தான் வீட்டில் வச்சுருப்பான். இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு. அதோட ஃப்ளாஷ்பேக்கை நான் கடைசியாக காமிச்சிருப்பேன். ஆமாம், நம்ம ஜிமினும் ஜேகேவும் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. ஜேகேயும் சிமினும் அவ்வளோ லவ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிவுக்கு காரணம் நம்ம சிமினோட அப்பா தான். சிமினோட அப்பா வந்து சிமினை மிரட்டியிருப்பார். ஜேகே வந்து ஒரு பெரிய அவங்க வீட்டில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ ஜேகே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பார். அந்த ஃபேமிலியை நம்ம ஜேகே தான் இருந்து பார்க்கணும். ஜேகேக்கு ஒரு தம்பி இருந்திருப்பான், லீனோ. இப்படி இந்த ஸ்டோரியை நான் கொண்டு போயிருப்பேன். ஃபைனலி நம்ம ஜிமின் வந்து ஜேகே கூட நினச்சிருப்பான். ஏன் பிரிஞ்சிருக்கான்னு நினச்சிருப்பான். அம்மா கடைசியாக நம்ம ஜிமின் தான் ஜேகேவை வேணான்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இப்போது இந்த ப்ரெசண்டில், அதாவது இப்போ இருக்கிற நம்ம ஜேகே ஜிமின் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பான். ஜிமினுக்கு இன்னுமே ஜேகே மாலே அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இப்போது இந்த ஸ்டோரி என்ன ஆக போகுது? ஜேகே இன்னுமே ஜிமின் அவ்வளோ லவ் பண்ணுறான். ஜிமின் மறுபடியும் ஜேகேக்கு அந்த லவ்வை கொடுப்பானா, இல்லை என்ன ஆக போகுது என்ன? இதில் நம்ம ஜூங் வந்து ஜேகேவை திட்டிகிட்டே இருப்பான். இதெல்லாம் ஒரு கொண்டு போய் இந்த ஸ்டோரி எப்படி முடிக்க போகிறாங்கிறது தான் இந்த பார்ட் 2. எனிவே இந்த பார்ட் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்டோரி நான் முடியணும். ஓகே, இந்த ஸ்டோரி என்ன ஆகுதுன்னு போய் நம்ம கதையில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகேடா, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. அன்றைக்கி கடைசியாக நம்ம ஜேகே வந்து ஜிமின், அதாவது ஜூங் கூட குடிச்சிட்டு வந்து ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி புலம்பிட்டு தூங்கியிருப்பான். அந்த இதுலேயே நம்ம ஜிமினும் ஜேகேவை பார்த்து புலம்பிட்டு ஐஜனுக்கு ஃபோன் அடித்து புலம்பிட்டு, அதுக்கப்புறம் அந்த நைட் அவன் ஜேகேவை கூட இருந்த அந்த பிரேக்கப்பை பற்றி நினச்சிட்டு அந்த நைட் அப்படியே போயிருக்கும். இப்போ மறுநாள் காலையில் தான், மறுநாள் காலையில் நம்ம ஜேகே சோஃபாவில் படுத்திருப்பான். இப்போ அப்படியே ஏஞ்சி பார்க்கும்போது எப்படி நம்ம சோஃபாவில் வந்தோம், குடித்தது எல்லாமே நைட்டு ஞாபகம் இருக்கும். அப்போ அப்படியே ஏஞ்சி அப்படியே பார்க்கும்போது ஜிமினோட ரூமில் ஜிமின் இருக்க மாட்டான். இப்போது அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் போய் பார்க்கும்போது ஜிமின் இருக்க மாட்டான், போயிருப்பான். இங்கே ஜேகே ஜிமின் எங்கே போனான் அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் ஃபோனை எடுத்து வந்து ஜிமினுக்கு கால் பண்ணும்போது ஜிமினோட கால் பிஸின்னு வரும். இப்போது அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போது நம்ம ஜேகே ஜிமினை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கே ஒரு சேர் மாதிரி தான் இருக்கும், டைனிங் டேபிள் மாதிரி. அங்கே தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ டோரை திறக்கிற சவுண்ட் தான் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டு இப்போ திறந்து உள்ளே வரது நம்ம ஜிமின் தான். கையில் நிறைய கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அது அப்படியே நம்ம ஜேகே தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் இந்த கிராஸெல்லாம் வாங்கிட்டு, என்ன ஜிமின் இதெல்லாம் அப்படிங்கும்போது, இல்லை சும்மா தான் வீட்டில் ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல நானே இன்றைக்கி போகலான்னு, இல்லை நான் காலைல சும்மா தானே இருக்கேன் 2 நாளாக, ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கையில் பரவாயில்ல அப்படிங்கும்போது இப்போது ஜேகே அதை வாங்கி ஜிமினும் ஜேகேவும் அன்னைக்கெலாம் பண்ணி வச்சுட்டு இப்போது ஜிமின் தான் இந்த இதில் உட்காந்துருப்பான். ஒரு சில லைட்டாப்பில் உட்காந்துட்டு ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினோட அந்த ஐக்கானிட்ட பார்க்க அப்படி கீழே குமிச்சு உட்காந்துருக்கும்போது இப்போது நம்ம ஜிமின் தான் ஜங்குக் அப்படிங்கும்போது அப்படின்ட்டு ஜிமினை பார்க்கும்போது, நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட நேற்று ஃபோன் பேசினேன், இன்னும் ஒரு 2 டேஸில் அவன் வந்துடுவான், இல்லைனா மேக்ஸிமம் நாளைக்கு கூட வந்துடுவான், நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கும்போது ஜேகே இதை போய் சொல்ல மாட்டான். ஜங்கு இவ்வளோ நாள் இந்த 2 நாளாக என்னை நீ பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு அப்படிங்கும்போது ஜங்கு எதுவுமே சொல்லாமல் ஜிமினை பார்க்கும்போது அது அப்படிங்கும்போது, இல்லை நீ எதுவும் சொல்ல வேணாம், இப்போது ஒன்று கை ஓகே தானே? ஓகே தான். சொன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது, ஏதோ போயிட்டுருக்கு. அப்போது எப்போ எக்ஸாம்? இன்னும் 1 வீக்கில். ஓ ஓகே 1 வீக்கில் எக்ஸாம் முடித்து எழுதிட்டு ஜாப்லாம் ஜாப் தெரில, ஏதோ அப்ராட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ முடிச்சிட்டா அப்ராட் கிளம்பிடுவியா? ஆமாம், முடிச்சு பாஸ் ஆகிட்டா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஜேகே அப்பப்போ ஜிமினை பார்த்துட்ருப்பான். ஜிமின் அதே மாதிரி தான் ஜேகே அப்பப்போ பார்த்துட்டு இப்போது அப்படியே ஜேகே தான் ஆஃபீஸுக்கு கிளம்புவான். எங்கே நம்ம ஜிமின் ஜேகேக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே ஜிமின் வந்து ஒர்க் போகிறதுனால அவன் வந்துட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தான்
ஒரு லைப்ரரி மாதிரி போவான். ஸோ இப்போ ஜேகே கிளம்பும்போது நம்ம ஜேகேக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்போது அப்படியே பேகெல்லாம் பண்ணிட்டு ஜேகே ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மனோட நிற்கும்போது ஜங்கு, ஜிம்மன் நீ ஈவினிங் எப்போ வருவ? நான் 7 மணிக்கு வந்துடுவேன். ஓ சரி சரி. நான் இப்போ அப்படி ஜிம்மனோட கையை பார்க்கும்போது ஜிம்மனோட கையை இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இப்போ அப்படி ஜேகே தான் பார்ப்பான். கையை பார்த்துட்டு ஏதாவது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கிளம்பி போனோன்னே இப்போது ஜேகே போன அந்த டோர் போகிறது ஃபுல்லாக பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? இது தானே அவனை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினச்சேன். இது அவங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிற அப்படின்ற மாதிரி ஜிமின் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இப்போ போயிட்டு அங்கே தான் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இப்போது ஜேகேயோட ரூம் தான் இருக்கும். அதாவது அந்த ரூம் ஒரு ரூம் தான், ஜிமின் இருக்கிற ரூம் அது ஜேகேயோட ரூம் தான். இப்போது அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது ஜேகேயோட ரூமில் நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் இது பண்ணி அந்த ஒரு லைப்ரரி அந்த இது மாதிரி இருக்கும் அலமாரி, அதை அப்படி தள்ளுனா பின்னாடி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இப்போது அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி லைட்டாக நம்ம ஜிம்மன் இப்படி தள்ளி பார்க்கும்போது ஜேகேவும் ஜிம்மனும் எடுத்துக்கிட்ட அவ்வளோ ஃபோட்டோ, அந்த லவ் பண்ணும்போது அவங்க இது பண்ண ஃபோட்டோஸ்லாம் ஒரு 10 பேஜ் மாதிரி அந்த இது ஃபுல்லாக ஒட்டிடுவோம். இப்போது ஜிம்மன் தான் ஓ ஒழிச்சு வச்சுருக்கேன் இங்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்ப்பான். பார்க்கும்போது ஜிம்மன் சங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது ஜிம்மன் தான் பார்ப்பான். பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்படியே ஜேகேயோட ஃபேஸில் கையை வச்சு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தல அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இப்போது ஒரு 1/2 மணி நேரம் அதை பார்த்து நின்றுட்டு இப்போ அப்படியே அந்த ஃபோட்டோவை மூடிட்டு மறுபடியும் போய் சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம ஜிம்மன் தான் சேடாக இருக்க ஆரம்பிப்பான். இப்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது டோரை யாரோ திறக்கிற சவுண்ட் தான் கேட்கும். இப்போ சங்குக்கு தான் ஆஃபீஸ் போயிருக்கானே யார் அது அப்படின்ற மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம ஜிம்மன் தான் பார்த்துட்டே இருப்பான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஒரு பர்சன் தான் வருவாங்க. அதை நம்ம ஜிம்மன் தான் பார்க்கும்போது இப்போது உள்ளே வர்றது நம்ம ஜூங் தான் நம்ம ஜேகேயோட வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ வந்துட்டு டேய் எங்கே இருக்க, இதுக்கு காலையிலேருந்து ஃபோன் எடுக்கல நீ அப்படி சொல்லிட்டு உள்ளே வரும்போது இப்போது ஜிம்மன் டக்குனு ஏஜென்ட்டு ஜூங் அப்படிங்கும்போது இப்படி பார்க்கும்போது ஜிம்மன் நிற்கிறத பார்த்துட்டு ஜிம்மன் அப்படிங்கும்போது ஜூங் ஜங்கு ஆஃபீஸ்க்கு என்ன ஜங்குக் ஆஃபீஸ்க்கு போயிட்டானா? ஆமாம் ஒரு 1 hour இருக்கும் அப்படிங்கும்போது ஓ நான் கால் பண்ண எடுக்கலை அதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்படியே போகலான்னு இப்படி திருப்பி போகும்போது டக்குன்னு போனவன் திருப்பி வந்து ஜிம்னிக்கிட்ட வந்துட்டு ஜிம்மன் அப்படிங்கும்போது ஜோ எப்படி இருக்கு உன் கை? கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஃபுல்லாக பரவாயில்ல அப்படிங்கும்போது ஓ சரி ஒரு 10 minutes உங்ககிட்ட நான் பேசலாமா? என்கிட்ட ஆமாம் ஒரு 10 minutes. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சோஃபாவில் தான் நம்ம ஜூங்கும் நம்ம ஜிம்மனும் உட்காந்துருக்கும்போது ஜிம்மன் ஜூங்குக்காக எழுந்திரிச்சு நான் இது காஃபி போட்டு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜூங் தான் ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மன் ஜூங்கை பார்க்க மாட்டான். ஜிம்மன் எப்போ கிளம்புற? என்ன ஜூங் எப்போ கிளம்புறேன்னு கேட்டேன். அது இன்னும் 2 daysல கிளம்பிடுவேன் ஜூங். ஓ அப்படியா சரி 2 daysல கிளம்பிடுவில்ல? கிளம்பிடுவேன் ஜூங் அப்படிங்கும்போது இல்லை நீ கிளம்புறதான் நல்லது அப்படிங்கும்போது இப்போ அப்படியே இந்த ஜூங்கை பார்க்கும்போது நான் எப்படி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காத. ஆக்சுவலி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா அவனுக்கு அப்படிங்கும்போது அப்படி ஜிம்மன் பார்க்கும்போது ஃபோனால் அவனை தேத்தி கொண்டு வரவே எனக்கு ஒரு 2 or 3 years மேலே ஆணுச்சு. இப்போ கூட அவன் ஒழுங்காக இல்லை தான், அவன் இப்போயுமே ஃபோனை மட்டும் தான் நினச்சிட்ருக்கான் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிம்மன் தான் பார்க்கும்போது ஆனால் நீ விட்டுட்டு போன அந்த 3 வருஷம் எப்படி இருந்தான்னு தெரியுமா? ஃபுல்லாக பைத்தியக்கார மாதிரி இருந்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜிம்மன் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் தான் பார்க்கும்போது ஜங்குக்கோட அப்பா இறந்து போயிட்டார். என்ன சொல்கிற? ஆமாம் ஜங்குக்கோட அப்பா இறந்து போயிட்டார். அவர் இறந்து போய் 7-6 வருஷம் இருக்கும் அப்படிங்கும்போது எப்படி? அவங்க அப்பா தான் இடையில உடம்பு முடியாமல் இருந்தாரே, அதான் அவங்க அப்பாவும் இல்லாமல் நீயும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? அவனை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. எல்லா பெயினையும் உள்ளே வச்சுக்கிட்டு இப்போது எல்லாத்துலேருந்தும் ஃபுல்லாக வெளியே வந்து
2 வருஷமா ஏதோ நல்லா இருக்கான். ஆனால் மறுபடியும் அவன் லைஃப்குள்ளே நீ சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல சிமன் அப்படிங்கும்போது சோ அது இல்லை சிமன், எனக்கு தெரியும் நீ எதாச்சும் தான் அவனை மீட் பண்ண. ஏன்னா அவனை வேணான்னு விட்டுட்டு போய் 10 வருஷத்தில் நீ ஒரு தடவை கூட அவனை பார்க்க வரல. ஆனால் ஒரு தடவையும் உனக்காக அவன் அங்கே வருவான் தெரியுமா? வருஷம் வருஷம் வந்து இதோ இருந்தீங்களே அந்த வீட்டை பார்த்துட்டு அங்கேயே நின்று ஏதோ இது மாதிரி நின்று பார்த்துட்டு வருவான். பைத்தியக்காரன் அப்படிங்கும்போது சிமினுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆமாம் சிமன், நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக தானே இருக்கணும். நீ ஏன் இப்படி இங்கே அப்படிங்கும்போது இப்போ சிமன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கும்போது எனிவே உன் பர்சனலில் நான் தலையிட விரும்பலை. எனிவே உனக்கு ஒரு பர்சனலான லைஃப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக இங்கேருந்து அவனை விட்டு கிளம்பிடு. ஏன்னா அவன் மறுபடியும் அவன் மேலே ஃபால் ஆகுறான். அது நல்லாவே தெரியுது. அது அவனுக்கும் நல்லதில்லை, உனக்கு சுத்தமாக நல்லதில்லை. நான் சொல்கிறது எனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சிமன். அவனை ஹார்ட் மட்டும் பண்ணலை. நான் உண்மையை சொல்லிட்டு பாரு. எனிவே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜோங் நம்ம சிமினை அவ்வளோ ஹார்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கிட்ட போயிடுவான். இப்போது அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அழுவான். ஏன்னா சிமினிக்கு தெரியாது ஜங்கு கூட அப்பா இறந்து போயிட்டாருன்னு. ஜங்கு அப்பா இறந்து போயிட்டாரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. ஜங்கு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ அழுக வரும். என்ன பண்ண தெரியாமல் அழுதுட்டு உட்காந்துட்ருப்பான். இப்போ இடையில ஜுங் சொன்னது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரும். ஜுங் சொன்னது எல்லாமே ஜுங் அவன் லைஃப்பை விட்டு போயிரு அப்படின்றதெல்லாம் இப்போது அவனுக்கு அதெல்லாம் நினச்சி இன்னும் கொஞ்சம் அழுக வரும். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கும் போது எங்கே நம்ம ஜூங்கும் நம்ம ஜங்குக்கு ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குவாங்க. ஜங்குக்கு வந்துட்டு எம்ப்ளாயி, அதாவது ஜூங் வந்து எம்ப்ளாயி, ஜங்குக்கு வந்து மேனேஜர். இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி போயிருப்போம் ஆஃபீஸுக்கு. எங்கே நம்ம ஜூங் வந்துட்டு போனதுனால எங்கே ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜூங் தான் வந்து டேய் என்ன ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்கும்போது என்ன மயிருக்கு ஃபோன் அடிக்கலை நீ அப்படிங்கும்போது அது ஃபோனை சைலண்டில் போட்டிருந்தேன் பார்க்கல அப்படிங்கும்போது ஆன் பண்ணு அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஆன் பண்ணேன். அம்மா எங்கே போயிருந்த? ஒன்றும் இல்லை அவனை தேடி தான். எங்கள் வீட்டுக்கு அப்போன்னு ஆமாம் அதான் உன்னோட எக்ஸ் இருக்கான் போல இன்னும் கிளம்பலையா அப்படிங்கும்போது டேய் நேத்தானடா சொன்னேன். சரிடா சரி எப்போ கிளம்புறான் அப்படிங்கும்போது சுகா உன் வேலையை பாரு. டேய் நான் வேலையை தான் பார்க்குறேன், நீ எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்தால் நல்லது சரியா? சரி கேட்டு பிடுங்கிடுவேன் அப்படியே அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமாக அந்த ஃபைல் எடுத்து ஜங்குக்கிட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே 2 பேரும் அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அப்படியே பிரேக் வரும். பிரேக்கில் நம்ம ஜேகேவும் ஜூங்க உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே ஜேகே ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே அது மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் இருக்கும். நம்ம ஜூங் தான் சார் அப்படிங்கும்போது என்னடா இல்லை அழகிறதுக்கு மாறா ரொம்ப அழகாக இருக்கே மூஞ்சி என்ன அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை டேய் சொல்லு. இல்லை சிமன் நீ கூட இருக்கிறது நல்லா இருக்குடா. இல்லை இப்போ எதிக்கு கேட்டு திட்டுவ மூடிட்டு குடி. என்ன புரியல என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லைடா டேய் சிமன் நீ கூட இருக்கிறது நல்லா இருக்குடா அப்படிங்கும்போது டேய் நல்லா இன்னைக்கு அப்படியே வாயில் வந்துடும் ஜங்கு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும். ஆக்சுவலாகவே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கான். ஒரு வேளை அவங்களுக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணக்குள்ளே பிரிஞ்சிருந்தா கூட திருப்பி அவன் உன் கூட சேரமாட்டான் சரியா? இப்போது அவனுக்கு ஏதோ ஒரு நீடு இருக்குது, அதனால அவன் கூட இருக்கான். நீ சொன்ன மாதிரி அவன் கிளம்பி போயிடுவான்னு சொன்னில்ல அப்படிங்கும்போது டேய் இப்போ நான் என்னடா சொன்னேன்? நல்லா இருக்குன்னு தானடா சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், எதையும் நீ இது பண்ண வேணாம், மனக்கூட்டம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காத, அவன் கிளம்பிடுவான் சரியா? அப்படிங்கும்போது உங்ககிட்ட போய் சொன்ன பற்றியா என்ன சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பாட்டு சிமினை திக் பண்ணிருப்பான். எங்கே சிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போது சிமினுக்கு ஜேகேவை பார்க்கணும் போல் இருக்கும். இப்போது ஜேகேக்காக வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ மணி அப்படியே 7 ஆயிரும். நம்ம ஜங்குக்கும் ஃபெயிலி பிடிச்சோன்னு நேராக நம்ம ஜூங் கூடலாம் இல்லாமல் கிளம்பிடுவான். இப்போது அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே இது அந்த பாஸ்வேர்டை தந்துட்டு உள்ளே வரும்போது ஜேகே ஆல்ரெடி அப்படியே ஜிமினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜிமின் வந்து ஜேகேக்காக வெயிட் பண்ணிட்ட மாதிரி நிற்கும்போது அப்படியே டோரை திறக்கும்போது ஜிமின் நிற்கும்போது ஜிமின் அப்படிங்கும்போது ஜங்கு
அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பான் ஜங்குக்கை ஜிமின். இப்போது ஜிமின் என்னாச்சு? இல்லை ஜங்குக் ஜங்குக் சாரி ஜங்குக். எதுக்கு ஜிமின் எதுக்கு? அப்பா அப்பா இறந்துட்டார்ல. ஆ உனக்கு யார் சொன்னா? அது எனக்கு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு ஜங்குக். அப்பா அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் ஜிமின் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 7-8 வருஷம் ஆகுது. இப்போ ஜேகே அங்கே ஒரு சோஃபா தான் இருக்கும். அதில் போய் உட்காந்துட்டு இப்படி ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினோட கண்ணெல்லாம் அப்படி செவந்திருக்கும். ஜேகே தான் ஜிமின் இப்போ எதுக்கு நீ இப்படி அழுதுருக்க? இல்லை இல்லை ஜங்குக் எனக்கு எதுவுமே தெரியாது ஒன்றை பற்றி நான் அப்படி சொல்லும்போது ஜிமின் ஜிமின் இப்போது எதுக்கு நீ அழுகிற? ஆமாம் என் அப்பா என்னை விட்டு போயிட்டார் தான். யாரை நான் உட்கார வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சனும் யார் எனக்கு எல்லாம் பண்ணாரோ அவருக்கு நான் மறுபடியும் அதெல்லாம் கொடுக்கணும், அவரை ராஜா மாதிரி வச்சுக்கணும்னு நினச்சேன்தான். ஆனால் அந்த விதி என்ன அவரை என் பக்கத்தில் வச்சுக்க நினைக்கல போல். அதான் ஒரே தெரிய கூட்டு போயிடுச்சு. அந்த கடவுளுக்கு அப்படி என்ன என் மேலே கோவம் தெரில. எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். நான் வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெகி தான் ஃபீல் பண்ணி இப்போ அவன் அழுகலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு ஜிமின் கிட்டே வந்துட்டு ஜெகை கையை பிடிச்சிட்டு ஜங்குக் நீ அழுகாத, அது அப்பா அப்பா உன் கூட தான் இருக்கார் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜெகி இன்னும் கொஞ்சம் ஜிமினோட அந்த இதை கையை பிடிச்சிட்டு இருக்குது. அப்படியே அழுக வரும். இப்போது ஜங்குக் என்னால் கூட நீ லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டில்ல, நானும் ஒரு காரணம் தானே. அப்படிங்கும்போது ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்படியே ஜிமினை பார்க்கும்போது இப்போது அப்படியே ஜிமின் ஜேகேவை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிப்பான். ஜேகேயோட அந்த ஃபேஸு ஜிமினோட சோலெல்லாம் இருக்கும். ஜங்குக்கு அந்த வார்ம் ஹக் அப்படி இருக்கும். இப்போது ஜேகேவும் பேக் ஹக் பண்ணிட்டு அவனுக்கு அப்படி நல்லா இருக்கும் அந்த வார்மு. இப்போது ஜிமின் தான் எனக்கு என்ன சொல்கிறதெல்லாம் தெரியல, ஆனால் எல்லாமே சரியாயிரும், எல்லாமே சரியாயிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகேவோட அந்த பின்னாடி முதுகுதை அப்படி ரப் பண்ணி விட்டுட்ருப்பான். ஜேகேக்கு அப்படி இருக்கும். ஜேகே அந்த ஜிமின் மேலே சாஞ்சிருக்குது. ஜிமினை விட்டு நான் வந்து போகக்கூடாதுன்னு தோணும். அவ்வளோ டைட்டாக பிடிச்சிப்பான் ஜேகே. ஜிமினுக்கு வந்து புரியும். இப்போ ஒரு 1/2 மாதிரி அந்த ஹக்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது ஜேகே தான் அங்கே சோஃபாவுக்கு தான் தூங்க போவான். ஏன்னா ஜிமின் இங்கே இருக்கிறதுனால இப்போது நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கை நீ இங்கே படு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போது ஜேகே அப்படி படுக்கும் போது ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டுருப்பான். இப்போது ஜிமின் அப்படி சரி நீ ரெஸ்ட் எடு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்படி போகலான்னு போகும்போது டக்குன்னு ஜேகே ஜிமினோட ஹேண்ட் அப்படி பிடிச்சிப்பான். இப்போ ஜிமின் திரும்பி பார்க்கும்போது ஜிமின் என் கூட என் பக்கத்தில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் படுத்துப்பியா அப்படிங்கும்போது ஜிமின் பார்க்கும்போது நான் இதை கேட்கக்கூடாது தான், ஆனால் எனக்கு ஒன்று ஹக் பண்ணிட்டு தோணுது ஜிமின் அப்படிங்கும்போது இப்போது ஜிமினுக்கு அந்த ஜேகே கண்ணில் உள்ள அந்த ஒரு இது அவ்வளோ அந்த கண்ணை பார்க்கும்போது அப்படி இருக்கும். இப்போது மறு வார்த்தையை பேசாமல் அப்படியே வந்துட்டு ஜேகே பக்கத்தில் தான் வந்து படுத்துப்பான். இப்போது ஜேகே ஜிமினை அப்படியே வாமா டைட்டாக அப்படியே பேக் ஹக் பண்ணிப்பான். ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போது ஜேகே இப்படி கையை இப்படி ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த செஸ்ட்டில் வச்சுருக்கும் போது அந்த கையை ஜிமின் அந்த கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அவ்வளோ ஒரு இதாக அந்த பெட்டில் படுத்து தூங்குவாங்க. இப்போது அப்படியே அந்த நைட் அவ்வளோ அழகாக போய் மறுநாள் காலையில் தான் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஜேகே மட்டும் தான் படுத்திருப்பான். இப்போது ஜிமினை தேடும்போது ஓகே ஜிமினுக்கு வேலையை போயிருக்கான் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு திரும்பி மெதுவாக பல்லெல்லாம் விளக்கிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு திருப்பி ரூமுக்குள்ளே வந்து பார்க்கும்போது டேபிளில் ஒரு பேப்பர் தான் இருக்கும். அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது ஜிமின் தான் எழுதியிருப்பான். ஜங்குக் நீ பண்ண என்ன ஹெல்ப்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டான். காலையிலேயே நான் கிளம்பி வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டர் இருக்கும். அது இப்போ ஜேகே தான் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு 5 minutes தான் விட்டுட்டு ஓ ஃபைனலி கிளம்பிட்டில அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த லெட்டர் அப்படியே வச்சுட்டு அவன் எப்பயும் மாதிரி வேலைக்கு போவான். ஆனால் ஜேகேக்கு அந்த ரூம் ஃபுல்லாக ஜிமின் இருந்த ஞாபகம், அப்புறம் நேற்றெல்லாம் ஜிமின் கூட அவன் ஹாப்பியாக இருந்தது, ஜிமின் ஜேகேக்காக எல்லாம் பண்ணது அதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது எல்லாமே அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்பயும் மாதிரி வேலைக்கு போவான்.
எங்கே ஜிமின் சொன்ன மாதிரி ஹைஜன் தான் வந்திருப்பான். அதாவது ஹைஜன் வந்துட்டு ஒரு ரூமில், அதாவது அவங்க ஆஃபீஸ் ரூமில் இருந்திருப்பான். இப்போ தனியாக ரூம் எடுத்து அங்கே ஜிமினும் ஹைஜனும் இருக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ரூமில் ஹைஜன் வந்து எல்லாத்தையும் பொருளாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜிமினும் வந்திருப்பான். ஹைஜன் தான், ஜிமின் சங்குக்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இல்லை ஹைஜன், நான் எப்படி சொல்லிட்டு வர முடியும், அது என்னால் முடியாது அப்படிங்கும்போது, அப்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். ஜிமின், ஆமாம், என்னால் அவகிட்ட பேசலாம் முடியாது ஹைஜன், அது சத்தியம் எனக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேர் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹைஜன் அன்றைக்கி லீவ் போட்டிருப்பான். ஸோ அவங்க வீடெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது, இப்போது அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டு வந்திருப்பாங்க ஹைஜனும் ஜிமனும். இப்போது ஜிமன் அப்படியே ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஹைஜன் தான் பார்த்துட்டு, ஜிமன்ஜி என்ன ஆச்சு? இல்லை ஹைஜன், எனக்கு என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. எதுக்கு இப்படி சொல்கிற? இல்லை, சங்குக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான்ல. அவனை விட்டுட்டு நான் வந்ததுக்கப்புறம் அவன் லைஃபே சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட வந்து தயவு செஞ்சு தங்குக்கு விட்டு போயிருன்னு சொன்னான். என்ன, அவர் ஃப்ரெண்ட் ஜூங்கா? ஆமாம், ஜூங் தான். ஜூங்கும் சங்குக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன்ல. அவன் என்ன சங்குக்கு விட்டு போக சொல்கிறான். நான் அவனை விட்டு வந்துட்டேன். ஆனால் அவனை திருப்பியும் பார்க்கணுன்னு நினச்சி கூட பார்க்கல ஹைஜன். மறுபடியும் அந்த விதி என்னையே அவனை பார்க்க வச்சிச்சு. இப்போது மறுபடியும் நான் ஏதோ அவனுக்கு ஹோப் கொடுத்துட்டு வந்த மாதிரி இருக்குது. அடையும்போது ஹைஜன் தான், ஜிமன் ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. இப்போது சங்குக்கு நிலைமையில தான் நீ நிறுத்திக்க, உனக்கு அது தெரியும்ல. அடையும்போது இப்போ ஜிமன் தான் பார்க்கும்போது, ஆமாம், நீ மட்டும் என்ன சந்தோஷமாக இருக்க? சங்குக்கும் சோங்கும் நினச்சிட்டு எதுவுமே உன் லைஃப்பில் நடக்கலை, அது உனக்கும் தெரியும். நீ சங்குக்கை விட்ட ஒரே காரணம் உன்னோட அப்பா. சங்கு விட சொன்ன ஒரே காரணத்துக்காக அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக வந்து இத்தனை வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சங்குக்கு மாதிரியே தான் ஜிமன் நீனும். நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான். நீ எதையுமே சங்குக்கிட்ட சொல்லலை. அப்படிங்கும்போது எதை சொல்லணுங்கிற ஏஜென்ட்? என் அப்பா அவனை எப்படி பண்ணார், அதை அவனை இத்தனை வருஷமாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறியா? அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க அப்பா இருந்து போனது அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். உன்னோட லைஃப்பில் அவன் அப்பா ரொம்ப அவனுக்கு முக்கியம். அவன் அப்பா போனப்போ அவன் இவ்வளோ கஷ்டப்படும் போது அவன் கூட இல்லை ஹைஜன். அப்போல்லாம் அவன் கூட இல்லாமல் இப்போ அவன் நல்லா இருக்கான். இப்போ நான் மறுபடியும் அவன்கிட்ட சேரணுமா? அது சேர்ந்தா அதுக்கு வேறு மாதிரி இருக்குல்ல ஹைஜன். அப்படிங்கும்போது ஜிமன், என்ன ஜிமன் பேசுகிற? இது எல்லாம் தானாக நடந்தது ஜிமன், இது ஏதோ நீ பண்ண மாதிரி நினச்சிக்கிற. இல்லை ஹைஜன், இல்லை, இது எல்லாமே என் லைஃப்பில் எனக்கு நடக்கணும்னு இருந்தது. நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சோங் சொன்ன மாதிரி சங்கோட லைஃப்பில் என்றைக்கும் மறுபடியும் போக மாட்டேன். அப்படிங்கும்போது, ஓ, அப்போது உனக்கு சங்குக் ஃபேனா? சங்குக்கு மறந்துட்டு நீ இருக்க போகிற? சங்குக்க மறக்கிறதா? இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது காரணமே அவன் மட்டும்தான், தெரியுமா? அப்படிங்கும்போது இப்போ ஐஜத்துக்கு அப்படியே ஒரு ஃபீலிங் ஆகும் அதை கேட்டுட்டு. ஏஞ்சி இவ்வளோ லவ் பண்ணுறில்ல சங்குக்க, அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான் மறுபடியும் அவன்கிட்ட வந்துட மாட்டானா? அப்படிங்கும்போது அவன்கிட்ட வர வேணாம் ஹைஜன், மறுபடியும் அவனுக்கு ஒரு வழியை கொடுக்க என்னால் முடியாது. அப்படிங்கும்போது சிமன்ஜி, முன்னாடி உன் அப்பா எல்லாம் ஓகே, இப்போ தான் நீ எல்லாரையும் விட்டுட்டு தனியாக தானே இருக்க. அப்படிங்கும்போது, ஆமாம், இந்த தனிமை எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ஒரு பனிஷ்மெண்ட் தான். பரவாயில்ல, எனக்கு இது பழகிடுச்சு, நான் இருந்துப்பேன். அதை நினச்சிட்டே லைஃப் ஃபுல்லாக என்னால் இருக்க முடியும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹைஜன் தான், சிமன்ஜி இது ஃபுல்லாக பைத்திய கருத்தணும். நீ சங்குக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் கூட ஹாப்பியாக இருக்கணும், அதுதான். அப்படிங்கும்போது ஹைஜன் ஃபேனா ஹைஜன் நீ சொல்லிவிட்டு அவனோட சொன்னதையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே ஹைஜன் வந்து நம்ம ஜெபினை காம்படிச்சிட்டு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சங்கு எப்பயும் மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்பான். இப்போ ஆஃபீஸில் ரொம்ப சேடாக இருக்கிறது ஜூங் தான் பார்த்துட்டு, என்ன இப்போ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபோனால் தலையை வலிக்குது. என்ன தலையை வலிக்குதா? இரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் வேணாம். அப்படிங்கும்போது, டேய் என்ன ஆச்சு? அப்படிங்கும்போது சிமன் போயிட்டான். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, வந்தால் அவனை விட்டு போயிடுவான்னு சொன்னல. டேய் ஃப்ரெண்டு வந்துட்டான், அதனால போயிட்டான். ஓ, எப்படியோ போயிட்டான்ல, விடு, உடைஞ்சிது. அப்படிங்கும்போது, ஏன்டா
டேய் ஏன்டாண்ணா என்னடா சொல்கிறேன் அவன் போகணுன்டா. அவன் என்ன உன் கூட உன் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கான். அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனை நீ சால்வ் பண்ண கொஞ்ச நாள் உங்ககிட்ட வச்சுருந்தேன், அவன் போயிட்டான். அதே மாதிரி இப்போ ஜேகே எதுவும் பேசாமல் உட்காந்துருக்கும்போது சங்கு மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ என்ன உனக்கு திருப்பி ஜிமின் கூட சேரணும் அவ்வளோதானே? அப்படிங்கும்போது சும் அப்படி இல்லைடா, வேறு எப்படி? என்ன என்ன நினைக்கிற சொல்லு, எதாக இருந்தாலும் சொல்லு, நான் இன்னைக்கு கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு சேரில் தான் நம்ம ஜுங்கு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு செம்ம சேடாக இருக்குது ஃபேஸில் அப்படியே தெரியும். நம்ம ஜுங் தான் ஏன்டா எதுக்கடா ஒருத்தனை இவ்வளோ லவ் பண்ணுற அப்படிங்கும்போது இப்போ ஜேகே தான் பார்க்கும்போது டேய் எனக்கு புரியுதுடா, ஃபஸ்ட்டு லவ் அவ்வளோ சீக்கிரத்தை நான் மறக்க முடியாது தான். ஆனால் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஜங்கு. நீ அந்த 3 வருஷம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி இருந்த, இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அவன் வருவானடா. எப்படா அவனுக்கு மனசு வருது? அவனை விட்டுட்டு இத்தனை வருஷமாக இருக்க. சரிடா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட இருக்க முடியும், 10 வருஷம் இருந்துருவாடா நான் ஒருத்தன். இது எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு வேறு லைஃப் இருக்குலா அப்படிங்கும்போது டேய் எனக்கு தெரிலடா ஜிமன் இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்படிங்கும்போது எப்படி சொல்கிற? இல்லை அவன் என்னை பார்க்குறத நான் பார்த்தேன்டா ஜூம், அந்த கண்ணில் இன்னும் அந்த லவ் இருக்குடா அப்படிங்கும்போது டேய் ஃபேனா என்னை பேச வைக்காத. அந்த லவ் இருந்தால் இத்தனை வருஷமாக ஏன்டா அது இல்லை? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனால் ஜிமன் அப்படியே தான் இருக்கான், கொஞ்சம் கூட மாறல. அவன் என்னை அப்படியே தான் பார்க்குறான். ஜங்குக் புரிஞ்சுக்கோ ஜங்குக், அவனுக்கு வேறு லைஃப் இருக்குது சரியா? அவ்வளோதான், இது முடிஞ்சு. அது உன் மனசில் நீ ஏற்றுக்கிட்டினா இவ்வளோ வலி உனக்கு மறுபடியும் வராது சரியா? அவன் போயிட்டான், இனிமேல் அவன் உன்னை கண்டிப்பாக தேடி வரமாட்டான். உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு நான் கடைசியாக இவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது இப்போது ஜோங் சொல்லாதுன்னா ஜங்குக்கு சுத்தமாக இதாகாது. இருந்தாலுமே ஜிமனை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். எங்கேயுமே ஜிமின் ஜங்குக்கை பார்க்க திருப்பி வந்துட்டுருக்க மாட்டான். ஏன்னா ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஆனால் ஜேகேக்கு ஜிமினை பற்றி அந்த திங்கிங் நிறையா இருக்கும். ஜிமினை எப்படியாவது பார்க்கணும், ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இங்கே ஜிமினுக்குமே அப்படி தான். இருந்தாலுமே ஜிமன் ஜங்குக்கை பார்க்க வரமாட்டான். இப்படி இருந்துகிட்ருக்கும் போது இப்போது ஒரு நாள் நம்ம ஜேகேவையும் ஜூவும் வண்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கும். ஸோ இறங்கி நின்று நம்ம ஜூங் தான் வண்டியை பார்த்துட்ருப்பான். ஜிமன் அப்படியே வெளியே அதாவது ஜங்குக்கு அப்படியே வெளியே ஃபோன் பார்த்துட்ருப்பான். இப்படி இருக்கும்போது இப்போது ஒரு ஸ்கூட்டி ஜேகேவை அப்படி தாண்டி போயிட்டு திருப்பியும் பேக்கில் வரும் ஹெல்மெட்டோட. இப்போ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி நிற்கும்போது ஜங்குக்கு அது யார் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அப்படியே அந்த ஸ்கூட்டியில் உள்ள பர்சன் தான் இறங்கி வந்து ஹெல்மெட் எப்படி கழட்டிட்டு ஜங்குக்கு முன்னாடி நிற்கும் போது ஜங்குக்கு யாரா அது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஜங்குக் அடிக்கும்போது ஆமாம் ஜங்குக் தான் அப்படி சொல்லும்போது இப்போது நம்ம ஜூங் அங்கே இதை திறந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க காரை. அப்படியே டக்குன்னு காரை இதை அப்படி சரி பண்ணி அப்படி பார்க்கும்போது அங்கே ஹைட்டா வெள்ளையா ஒல்லியா ஒரு பர்சன். ஆமாம் அது நம்ம ஐஜன் தான் நம்ம ஜங்குக்கு முன்னாடி நிற்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் ஐஜன் அப்படி சொல்லிட்டு கை கொடுக்கும்போது இப்போ ஜங்குக்கும் ஜங்குக் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது என்ன தெரியுமா? நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது இப்போது ஜூங் தான் அப்படியே பார்த்துட்ருப்பான். ஜங்குக் நான் ஜிமனோட ஃப்ரெண்ட் ஐசன். இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி ஜிமன் அவங்க கூட வந்திருந்தான்ல, ஏன்னா ஜிமனோட ஃப்ரெண்ட் ஆமாம் நான் தான், என் கூட தான் இப்போ ஜிமன் இருக்கான் அப்படிங்கும்போது ஓ சரி அப்படிங்கும்போது எப்படி இருக்கீங்க ஜங்குக்? நல்லா இருக்கேன். ஜிமன் நல்லா இருக்கான். அவன் இப்போது ஒர்க்குக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கும்போது தெரியும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, வாங்கல பேசிகிட்ருப்போம் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கு திரும்பி ஜூங்க பார்க்கும்போது போய் பேசு, நான் வேலையை முடிக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ பக்கத்தில் அதை ஒட்டி ஒரு காஃபி ஷாப் ஒரு கஃபே மாதிரி இருக்கும். அங்கே தான் நம்ம ஜங்குக்கும் ஹைஜனும் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹைஜன் கோட் ஷர்ட்லாம் போட்டு க்யூட்டாக இருப்பான். இங்கே அதே மாதிரி தான் ஜேகே. இப்போ ஹைஜன் தான் ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஹைஜன் தான் பார்க்கும்போது ஜங்குக் நான் எதை சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரில, ஆனால் நான் எதையும் சொல்லவும் வரல. ஆக்சுவலி நீங்கள் ஜிமினை வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே தான் பார்ப்பான். இல்லை நான் பார்க்கணுன்னு சொல்கிறது எப்போதைக்கு ஜிமினுக்கு நீங்கள் தேவை தான் அப்படிங்கும்போது எதுவுமே புரியாத மாதிரி பார்க்கும்போது என்ன நான் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி ஜிமினோட நீட் உங்களுக்கு அதாவது ஜிமினுக்கு உங்களோட நீட் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா
அவன் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது இந்த 2 வாரம் உங்க கூட இருந்தேன்னு அவன் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு அப்படியே பார்க்கும்போது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கே தெரில தான். உங்களை பார்த்தோன்னே சடனாக என்ன பேசுகிறது, என்ன இது பண்ணுறதுலாம் எனக்கு தெரில. ஆனால் நீங்களும் சிமனும் நிறைய மனசு விட்டு பேசணும். ஞாயிற்றுக்கிழமை சிமன் வீட்டில் தான் இருப்பான். நான் வெளியே போயிடுவேன். நீங்கள் சிமனை கூட வந்து பார்க்கலாம். இதான் என்னோடய வீட்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்கும்போது ஜங்குக்கு அதை அப்படியே வாங்கி பார்த்துட்டு, என்ன என்ன சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு தோணுச்சு அதை சொன்னேன் அப்படிங்கும்போது ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. அவங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் சிம்மனை மீட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் வரதை நான் ஜிம்மனிக்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கும்போது, ஜங்கு நீங்கள் ஒன்று நினச்சிட்ருக்கீங்கள, ஜிமின் ஒன்று நினச்சிட்ருக்கான். ஆனால் நீங்கள் 2 பேர் நினைக்கிறதும் தப்பு. இது எல்லாமே கண்டிப்பாக மாறி நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆயிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சீக்கிரமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் 2 பேரும் மனசை விட்டு பேசணும். அதுதான் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு அப்படியே பார்ப்பான். ஓகே ஜிமின், ஜங்கு நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது. உங்களை பார்த்துட்டு என்னால் பேசாமல் வர முடியல. அதான் உங்களை எப்படி எனக்கு தெரியும் தானே பார்க்குறீங்க. அவன் என்கிட்ட உங்களை பற்றி சொல்லாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைஜன் தான் எஞ்சி போயிடுவான். இங்கே அப்படியே அந்த அட்ரஸ் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு அந்த ஜங்குக்கு ஃப்ரெண்ட் ஹைஜன் பேசிட்டு போனதை திங்க் பண்ணிட்டு உட்காரும்போது ஜூங் தான் அப்படி போகிறத பார்த்துட்டு இப்படி உள்ளே வந்துட்டு இப்போ ஆப்போசிட்டில் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கும்போது அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல மாட்டான் ஜூங்கிட்ட. ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன சிமினை வந்து திருப்பியும் லவ் பண்ணு சொல்லிட்டு போகிறானா, இல்லை சிமின் நல்லா அப்படி சொல்லிட்டு போகிறானா என்ன அப்படிங்கும்போது, டேய் அதெல்லாம் இல்லைடா, வேறு என்ன இப்போ எதுக்கு இவன் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போகிறான் அப்படிங்கும்போது, டேய் சும்மா அவர் ஜிமின் ஃப்ரெண்ட் தான் அதை பேசிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது, ஓ ஜிமின் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, டேய் கார் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு வா அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம ஜூங்கும் ஜங்குக்கும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போது சண்டே தான். சண்டே நம்ம ஹைஜனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க்குக்காக வெளியூர் போகிறதுக்காக இருப்பான். அவன் அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது இப்போது சிம்மன் தான், ஹைஜன் எப்போ வருவேன் அப்படிங்கும்போது, நாளைக்கு காலையில் வந்துடுவேன் சிம்மன். ஏன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கூட இருப்பேன்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, விடு யாராவது வருவாங்க. என்னது? இல்லை யாராவது சும்மா வருவாங்கள்ல என்னை தேடி கூட, நீ கூட அவங்கள்ட்ட பேசிட்டு ஏன்னா ஒன்றை தேடி வரவங்ககிட்ட நான் பேசணுமா? இல்லை அப்படி சொல்லலை, சரி என்ன பண்ணுறது, நான் வெளியே போகணும்ல, போயிட்டு வந்துடுறேன் ஓடி, சரியா செல்லக்குடி கோச்சிக்காத அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ சிமனுக்கு தான் ஒரு கால் வரும். சிமன் தான் அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கும்போது, சிமன் அப்படிங்கும்போது இப்போது அது ஜிமினுக்கு தெரிஞ்ச வாய்ஸ் தான். டேகுன் அப்படிங்கும்போது, சிமன் எப்படி இருக்க நீ அப்படிங்கும்போது, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நான் இன்றைக்கி கொரியா தான் வந்தேன் சிம்மன், உன்னை பார்க்கணுமே அப்படிங்கும்போது, எதுக்கு என்னையே பார்க்கணும் நீ? ஏன் சிம்மன் நான் உன்னை பார்க்கக்கூடாதா? எதுக்கு நீ என்னை பார்க்கணும் தெரியும்? இல்லை நான் சும்மா தான் நான் வந்தேன், ஞாபகம் தான் வந்துச்சு. சரி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கும்போது, சிம்மன் ப்ளீஸ் நானும் வரும்போதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் உன்னை பார்க்குறதுக்கும் ஒன்றுமே இல்லை தெரியும் அப்படிங்கும்போது, சிம்மன் எனக்கு அது தெரியும் சிம்மன், ஆனால் ப்ளீஸ் நான் இன்றைக்கி உன்னை ஒரு தடவை பார்க்கணும், உன்னை ஒரு தடவை பேசணும், அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இப்போது சிம்மன் இது பேசாமல் இருக்கும்போது, நான் உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணி விடுறேன், அங்கே நீ வா சிம்மன், உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ப்ளீஸ் சிம்மன் நீ வரணும் அப்படிங்கும்போது, இப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது, சிம்மன் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். எப்போது சிம்மன் அப்படியே நிற்கும் போது நம்ம ஐஜன் கிளம்பிட்டு, சிம்மன் என்னாச்சு, ஃபோனில் யார்? ஃபோனில் ஐஜன். யார் சிம்மன்? டேகோன் தான். ஐஜன் என்ன அவனுக்கு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் உனக்கு என் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படிங்கும்போது,
இப்போது சிம்மன் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது சரி விடு, அவன் எப்பயும் பண்ணுறதானே, விடு, வெயிட் பண்ணு, சரி நீ வீட்டிலே இரு, பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜன் தான் கிளம்பிடுவான். இப்போது டேவின் வந்துட்டு ஜிமினை அடிக்கடி பார்க்கறதுக்காக இது பண்ணிகிட்ருப்பான். டேவின் யாருன்னா நம்ம ஜிமினிக்கு ஆல்ரெடி நம்ம ஜிமின் சொல்லியிருப்பான்னு சங்குக்கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு அப்படின்ட்டு அவன் தான். அவன் யாருன்னா நம்ம ஜிமினோட அவங்க ஸ்டெப் மதரோட தம்பி. ஜிமின் அவன் ஆல்ரெடி லவ் பண்ணியிருப்பான் ஒன் சைடாக. ஆனால் ஜிமினுக்கு அதில் இப்போ இருந்துருக்காது. ஜிமின் அது எதையுமே வேணான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தனியாக வந்து இருந்திருப்பான். இப்போது அவன் அடிக்கடி ஜிமினை பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருப்பான். அவன் கொஞ்சம் நல்லவன், ஆனால் ஜிமினுக்கு அது பிடிக்காது. ஜிமின் பேசவும் மாட்டான். ஆனால் ஜிமினுக்காகவே அவனும் ஒரு சைடு இது பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போது ஜிமினோட மைண்ட் ஃபுல்லாக ஜேகே இருக்கான்னு அவனுக்கும் தெரியும். ஸோ அவன் தள்ளி தான் இருப்பான். இருந்தாலும் அப்பப்போ ஜிமினை பார்க்கணும், ஜிமின்கிட்ட பேசணும்னு நினப்பான். ஆனால் ஜிமின் ஒரு நாளுமே அவனை அதுக்காக இது பண்ணது கிடையாது. இப்போது இவன் அடிக்கடி இப்படி ஜிமின்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜிமின் ஒரு முடிவு எடுத்திருப்பான். ஃபைனலி அவனை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடணும், இனிமேல் அவனை பார்க்க வரக்கூடாது, திட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது நம்ம அந்த டேவின் கூப்பிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜிமின் போகிறதுக்காண்டி இருப்பான். இங்கே அன்றைக்கி சண்டே ஜேகே காலையில் ஏஞ்சி ஹைஜின் கொடுத்த அந்த அட்ரஸை போகலாமா, ஜிமினை போய் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துகிட்டு இருப்பான். இங்கே சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம ஜூங் வந்து ஜங்கு கூட இருக்கணும், ஜங்கு கூட வெளியே போகணும்னு நினச்சிட்டு இருப்பான். இப்போ அது மாதிரி ஜூங் தான் ஜங்குக்கு கால் பண்ணி, டேய் என்ன இன்றைக்கி கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும், வரியா வெளியே போயிட்டு வரும் அப்படிங்கும்போது, வெளியே வா, இல்லை நல்லா நீ வாயில் வந்துடும், என்னப்பா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எனக்கு தெரியாமல் உனக்கு வேலை என்ன? டேய் நான் வந்து நாங்கள் மேனேஜரு, எனக்கு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு உன்னை நைட்டு வந்து பார்க்குறேன். என்ன நைட்டு வந்து பார்க்குறியா? நைட்டு வந்து பார்க்குறேன், மூடிக்கிட்டு படுத்து தூங்கு வீட்டில் அப்படிங்கும்போது, ஜங்குகா ஜூங்கா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, மூட்டை போய் படு அப்படிங்கும்போது, படுகிறேன் இது சொல்லிட்டு ஜூங் தான் கால் கட் பண்ணோன்னே இங்கே ஹைஜின் வந்து அன்றைக்கி சொல்லியிருப்பானே ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கை பற்றி பேசினது எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஜிமின்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிமின்கிட்ட எதையுமே ஜங்கு கேட்டிருக்க மாட்டான். ஸோ ஜிமினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்படின்ட்டு சரி நம்ம ஹைஜின் சொன்னதுக்காக போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு ஜிமினை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டு இருப்பான். இப்போ அது ஒரு ஈவினிங் 5 மணி மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஜேகேவோட ஃபேஸ் இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பாக, கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே காரில் ஜிமினுக்காக ஒரு பொக்கே ஒன்று வாங்கிட்டு ஜிமினை பார்க்குறதுக்காக போவான். அப்படியே காரில் போயிட்டுருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல டிராஃபிக் சிக்னல் இருக்கும். அங்கே தான் அப்படியே காரை திங்க் பண்ணிட்டு அப்படியே ஜிமினோட அந்த நம்பர் எடுத்து ஜிமின்கிட்ட வரதை சொல்லலாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது அப்படி ஃபோனை பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது அங்கே ஏற்ற மாதிரி ஜிமின் ஒரு கோட்டெல்லாம் போட்டுட்டு கையில் ஃபோன் வச்சுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு நிற்பான். ஜங்கு சிம்மன் தானே அது எப்படி சொல்லிட்டு ஜன்னல், அதாவது அந்த எந்த கார் கதவை அப்படி இது பண்ணிட்டு பார்க்கும்போது சிம்மன் தான் நிற்பான். ஆமாம் சிம்மன் தான் நிற்கிறான் அப்படியே சொல்லிட்டு இப்போது சிக்னல் ஒரு 10 மினிட்ஸில் போட்டதுக்கப்புறம் இப்போ நேராக போய்ட்டு ஜிமின் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரை நிப்பாட்டு ஜிமின் ஏன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு சரி நான் போய் ஜிமின் கிட்டே சொல்லலாம் அப்படின்னு காரை விட்டு இறங்கலான்னு போகும்போது ஒரு பர்சன் தான் வந்து ஜிமின் கிட்டே நிற்பாங்க. இப்போது டக்குன்னு ஜேகே அப்படியே உள்ளே எடுத்துருவான். தேவன் அப்படிங்கும்போது ஜிமின் நீ வந்துட்டியா ஃபைனலாக என்ன பார்க்க அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் எதுவும் சொல்லாமல் நிற்கும்போது ஜிமின் வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி அவன் புக் பண்ணி வச்சிருப்பான். அங்கே தான் ஜிமினை கூப்பிட்டு போவான். இப்போது அந்த பர்சனை நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பான். ஏன்னா அந்த பர்சனுக்கு தான் ஜிமினை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜங்குக்கும் தெரியும் அந்த பர்சனை. ஏன்னா ஜங்குக்கும் கொஞ்ச நாள் அங்கே இருந்தப்போ நம்ம ஜூங் வந்துட்டு ஜங்குக்கிட்ட அதை காமிச்சிருப்பான், இந்த பர்சனை தான் ஜிமின் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த பர்சன் மாதிரி இருக்கணும். டக்குன்னு அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. காரை விட்டு இறங்கி போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமான்ற ஒரு திங்க் இருந்தாலும் போகக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் திரும்பியும் எதையுமே இது பண்ணாமல் காரை விட்டு இறங்கி போவான். போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் போய் பார்க்கும்போது அங்கே ஜிமினும் அந்த டேயும் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்போது டேயும் தான் ஜிமினை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஜிமின் வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் அங்கேயிருந்து வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சிமன் அப்படின்ற மாதிரி ஜிமின் இது பண்ணும்போது சிமன் வந்துட்டு 2 பேரும் ஏதோ ஒரு சண்டை போட்டுட்ருக்க மாதிரி வேறு மாதிரி நம்ம ஜங்குக்கு தெரியும். இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு வேளை அவன் திரும்பி வந்துட்டானா ஜிமினை பார்க்க என்னென்னமோ மைண்டில் ஓடும். இப்போது ஜிமின் அழுகிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது அவன் இது பண்ணிட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜிமினுமே எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத நம்ம ஜங்கு பார்த்துட்டு இப்போது அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு இப்போ ஜங்குக்கு மனசில் அவ்வளோ ஹர்ட் ஆகும். அப்போது அவனோட லைஃப்பில் இன்னும் இருக்கானா,
நான் நான் நினச்சது எதுவுமே உண்மை இல்லையா அப்போது சிமன் அப்படின்ற மாதிரி மனசில் ஏகப்பட்டது ஓடும். இப்போது அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ சும்மா சொன்ன மாதிரி அவனோட லைஃப்பில் இன்னொருத்தன் இருக்கான். அப்போது நான் அப்படின்ற மாதிரி அப்படியே அவ்வளோ ஹர்ட் ஆகி அந்த இடத்த விட்டு கார் எடுத்துகிட்டு திரும்பியும் வீட்டுக்கு தான் வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு சிமன் நான் நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்போ ஒன்று. அப்போது சும்மா சொன்ன மாதிரி அவன் லைஃப்பில் என்றைக்குமே எனக்கு இடம் கிடைக்காதுல்ல. அப்போது அப்போது இப்போ நடந்து எதுவுமே நம்ப இல்லை சிமன் சிமன் அப்படியே சொல்லிட்டு சிமன் நினச்சி அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளோ அழுகை வரும். அப்படியே அழுதுகிட்டே அவனோட பெட்டில் தம்பி படுத்து தூங்கிடுவான். அவனுக்கு அவ்வளோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். யார்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சங்க அப்படியே அந்த இடத்துலையே படுத்து தூங்கிடுவான். அவனே அறியாமல் அழுதுகிட்டு. இங்கே அப்படியே ஈவினிங் ஆயிரும். ஜிமின் வந்து டிவியை மீட் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போது வந்துட்டு அவன் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹைஜனுக்கு தான் கால் பண்ணுவான். ஹைஜன் தான், சிமன்ஜி என்ன பண்ணுற, எனக்கு இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நைட்டு ஃப்ளைட் ஏறிடுவேன், காலையில் கிளம்பி வந்துடுவேன் சரி அப்படிங்கும்போது ஓர் அடிக்குது ஹைஜன். இப்போ தான் போய் டிவிங்க பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா டிவிங்க பார்க்க போனியா? ஆமாம், நீ வா, நான் என்ன நினச்சின்னு சொல்கிறேன். வேறு யாரும் வரலையா சிமன்? இல்லையே, யாரும் வரலையே. எப்போ போன நீ? நான் இப்போ தான் ஒரு 5 மணிக்கு போயிட்டு 1 ஹவர்லலாம் வந்துட்டேன்ச்சாங்க ஐஜன். ஓ அப்படியா, சரி. ஏன் யாரும் வரதா இருந்தாங்களா? இல்லை கேட்டேன். அப்படிங்கும்போது இல்லை யாருமே வரல அப்படி சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணும்போது ஐஜன் தான், ஜங்குக்கு ஏன் போகல சிமனை பார்க்க அப்படின்ற மாதிரி ஐஜன் திங்க் பண்ணிகிட்ருப்பான். இங்கே இப்படி நைட் ஆகிடும். ஜூங் வந்துட்டு ஜங்குக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஜங்குக்கு கால் எடுத்துருக்கவே மாட்டான். ஸோ ஜங்கு கிளம்பி வந்திருப்பான். அது ஜூங் கிளம்பி ஜங்குக்கு பார்க்க கையில் எல்லாம் எழுதிட்டு வந்திருப்பான். வந்துட்டு பார்க்கும்போது ஜங்கு அவனோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போது அப்படியே வந்துட்டு டேய் அப்படிங்கும்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். டேய் ஜங்குக் அப்படிங்கும்போது டக்குனு ஜங்குக் இப்படி பார்க்கும்போது ஜூங் தான், என்னடா ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, எப்படி பயந்துட்டேன் தெரியுமா, என்னடா இப்படி படுத்துட்டு தூங்குற, எவ்வளோ நேரம் மேலே தூங்குற அப்படிங்கும்போது மணி பார்க்கும்போது மணி 10 இருக்கும். தெரில எவ்வளோ நேரம் தூங்குனேன் அப்படின்னு ஏஞ்சி உட்காந்துட்டு உட்காந்து தூங்க பார்க்கும்போது நீ எப்போ வந்த? அவன் வந்து 1/2 hour எழுப்பி விட்டுருக்கேன், செத்து ஈத்து போயிட்டுன்னு நினச்சேன், ஏன்டா இப்படி தூங்குற ஃபோனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹாலுக்கு தான் வந்துட்டு வியர்லாம் அரேஞ்ச் பண்ணி ஜூங் தான் அப்படியே அவனோட கோட்டெலாம் கழட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பான். சங்க அப்படியே தலையை கழிச்சிட்டு உட்காந்துக்கும்போது என்னடா தலையை பயங்கரமாக வலிக்குது, சரி இப்போ என்ன பண்ணுறது, சரி தா இதை குடி எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பாட்டில் ஓன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு ஜூங்க தான் பார்ப்பான். ஜூங் தான், என்ன ஏதோ என்கிட்ட சொல்ல வர போல். ஆமாம், என்னடா, இன்னும் 2 நாளில் எனக்கு லண்டன் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணு, அம்மா தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன புரியல, என்ன திருப்பி சொல்லு. உன்னோட ஆசை, ரொம்ப நாள் ஆசை, நான் போய் லண்டனில் சிஇஓ ஒர்க் பண்ணணுன்னு சொன்னில ஒரு ஆஃபீஸில், என்னை ரொம்ப நல்லா கூப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, என்ன அங்கேயே வந்து அங்கே அவங்க ஆஃபீஸை சிஇஓ கூட ஆகுறேன்னு சொன்னாங்கல்ல, அங்கே நான் கிளம்பி போயிடுறேன். என்ன அங்கே போனால் நீ திரும்பி கொரியா வர முடியாது ஜங்குக். ஆமாம், வர வேணாம், நான் அந்த கான்ட்ராக்டில் சைன் போடுறேன்னு சொல்லிடு. டேய் நீ போனினா 10 வருஷத்துக்கு அவங்க வர முடியாது சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் அம்மா தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் போயிடுறேன். டேய் என்னாச்சு, அவங்க உங்ககிட்ட 2 வருஷமாக கெஞ்சிகிட்டு இருக்காங்க, நீனா ஒன்றுமே சொல்லாமல் இப்போ திடீர்னு என்ன? எனக்கு தோணுது, சரி மரியாதையாக சொல்லு, என்னாச்சு? ஜூங் எனக்கு எதுவுமே கேட்காது ஜூங், நான் இப்போ எதையும் சொல்கிறேன் இதெல்லாம் இல்லை சரியா, அம்மா தம்பிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடு, நாளைக்கு நைட்டே நான் கிளம்பணும். ஏன் இவ்வளோ அவசரம், நீ சொல்கிறத செய்டா தயவு செஞ்சு, இத்தனை நாளாக நான் போகலண்டப்ப போண்டா, இப்போ போகிறப்ப ஏன் போகிறேன்னு கேட்குற, என்னதான் நான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜூங் கிட்ட தான் இது பண்ணும்போது, சிறா இப்போதைக்கு கூட என்கிட்ட கூப்பிட்ற, சிறா நான் ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு தான் ஜூங் பார்க்கும்போது, ஜங்கு ஏதோ ஒன்று மறிகிற என்னன்னு தரல, ஆனால் என்னை பொறுத்த வரையும் நீ எடுத்துருக்க முடியுதான், ரொம்ப நல்லது, நீங்கள் இருக்க வேணாம் கிளம்பு அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஜங்குக்கு தான் அப்படி பார்ப்பான் ஜூங்க. இப்போ ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா ஃபுல்லாக குடிச்சிடுவான் ஜங்கு. ஜூங்க நான்
கிளம்பிடுறேன், இங்கே இல்லை, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் போயிடுறேன். ஏன்னா எனக்கு யார் அறியா, என் அம்மா தம்பி உன்னை தவிர என்னை தேடி வர யாருமே இல்லைல்ல அப்படிங்கும்போது, ஓ இப்போ தான் இந்த அறிவு கேட்டு இருக்கா. ஆமாம், நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான். யாரோட லைஃப்லையும் திருப்பியும் நான் போக முடியாதுல்ல அப்படிங்கும்போது, என்னமோ நடந்திருக்கு தெரியுது பேசும்போது. சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ம் டேய், லவ் பண்ணியிருக்கியா நீ? அந்த அளவெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? டேய், லவ் பண்ணி ஒருத்தனுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறது எவ்வளோ வலிக்கு தெரியுமாடா. அவன் கடைசி வரையும் அவனுக்கு கிடைக்கவே மாட்டான்ட்டு தெரிய வரும்போது எவ்வளோ வலிக்கும் தெரியுமாடா. நீ எதுக்குடா அதெல்லாம், எனக்கு வேணாம். நீ தான் லூஸ் மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்க பாரு அப்படிங்கும்போது, சோங்கா நான் லவ் பண்ணிட்டேன்டா, அதான் தெரியுது. வேறு மாதிரி இருந்தால் நீ நேரம் போயிருப்ப, லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது. ஆனால் அவனும் என்னை லவ் பண்ணிடணும்ல ஜங்குக். டேய், அவன் என்னை லவ் பண்ணுறான்டா. ஆமாம், அவனை லவ் பண்ணுறான் நினச்சிக்கிட்டே. டேய், என்ன வேணாலும் சொல்ல ஒத்துக்கிறேன். ஆனால் என் ஜிம்மன் என்னை லவ் பண்ணுன்னு மட்டும் சொல்லாத, அதை என்னால் தாங்க முடியாது. அவனோட அந்த கண்ணில் இந்த ஜங்குக் மேலே உள்ள லவ் எப்பயுமே மாறாது. சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிற? டேய், ஆனால் அவனை பக்கத்தில் வச்சுக்க முடியாது, அது அது உண்மை. அவன் லைஃப்பில் நான் இருக்க முடியாது, அது ஒன்று. ஆனால் இந்த ஜிமின் ஜங்குக் லவ் அது என்றைக்குமே போய் கிடையாது ஜோ அப்படிங்கும்போது. சரி, இப்போது என்ன சொல்ல வர ஜோ? இன்னொரு இன்னொரு ஜென்மம் இருக்குமா? எப்பா, இந்த ஒரு ஜென்மமே நமக்கு போதும்டா. இல்லைடா, திருப்பியும் ஜிமினை நான் மட்டுமே லவ் பண்ணி யாரையும் விட்டு கொடுக்காம நான் அவன் கூட இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு அந்த கடவுள் எனக்கு கொடுப்பாராச்சு அப்படின்ட்டு அழுவான். அப்படி சொன்னது ஜுங்கு கஷ்டமாக இருக்கும். டேய் இதுக்கடா இப்போ இப்பெல்லாம் பேசுகிற? இல்லைடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஜிமினை என்னால் விட முடியாதுடா. அவன் எப்படியாவது என்கிட்ட வந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் எப்பயுமே வர முடியாதுன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது ஜுங்கு கஷ்டம் புரியும். இப்போது டேய் நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொன்ன உண்மைதான் நீ சொல்லிட்டு கல்யாணத்தை அடைச்சிட்டு, சரி எனக்கு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணிடு நீ சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுவான். ஜோங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜங்குக்கு அப்படி பேசுகிறது. இன்னொன்று, ஜங்குக் தான் ஜோங்கு கூட இருந்திருப்பான் இத்தனை வருஷமாக. இப்போது ஜங்குக் போகிறாங்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஜங்குக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜூங் வந்துட்டு அவன் போகிறதுக்காக ரெடி பண்ணுவான். அவங்க அம்மாட்ட பேசுவான். நம்ம ஜங்குக் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் பேசுவான், லீனோக்கிட்டேயும். இப்போது நம்ம ஜங்குக் போயிட்டு வெளியே தான் நின்றுட்டு அங்கே ஒரு நிலம் இருக்கும், அதாவது நிலா. அங்கே அந்த நிலாவை பார்த்துட்டு நிற்பான். அதே மாதிரி ஜிமன் அவனோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு பார்த்து நிற்பான். 2 பேரும் நிலாவை பார்த்துட்டு நிற்பாங்க. 2 பேரோட அந்த தாட்லேயும் ஒருத்தர் திரும்பி பார்த்துக்க மாட்டோமா, திருப்பியும் அந்த லவ் நமக்குள்ளே வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம். 2 பேரும் அந்த நிலாவை பார்த்து அழுதுகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ண அந்த பீரியடில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து அந்த நிலாவை பார்த்துட்டு அவ்வளோ இதாக லவ்வாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே 2 பேருக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அப்படியே அந்த நைட் போய் மறுநாள் காலைல நம்ம ஐஜன் காலையிலே வந்துடுவான். நம்ம ஜிம்மன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால ஐஜனும் போய் தூங்கிட்டு ஒரு மணி 10 மணிக்கு ஏஞ்சி ஐஜன் தான் காப்பி வச்சுட்டு இருக்கும்போது ஜிம்மன் அப்படியே ரூம்லேருந்து வந்துட்டு, ஐஜன் வந்துட்டியா அப்படிங்கும்போது, வந்துட்டேன் ஜிம்மன், நீ தூங்கிட்டு இருந்தால் அதான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கும்போது, எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? நல்லா இருந்துச்சு ஜிம்மன். ஆமாம், ஏன் நேற்று யாருமே வரல? ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், யார் வரணும்னு எதிர்பார்க்குற அப்படிங்கும்போது, சரி உங்ககிட்ட என்ன சொல்ல, ஜங்குக் தான். என்ன ஜங்குக்கா? ஆமாம், அன்றைக்கி தான் ஜங்குக்கை பார்த்தேன் ஏதாச்சும் ரோட்டில். அப்போது சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொன்னேன். சரி வந்தானே 2 பேரும் பேசிப்பீங்கன்னு பார்த்தேன். ஜங்குக் வரலையா? இல்லை வரல. அதான் சொன்னேன், நேற்று தெரிஞ்சிச்சு, ஏன் வரலன்னு தள்ளி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே பண்ணி எதுவுமே சொல்லாமல், சரி தேவன் எதுக்கு உன்னை பார்க்க வர சொன்னான் நேற்று, என்னாச்சு உங்கள்கிட்ட பேரும்? ஃபைனலி அவன் என்ன தான் சொன்னான் அப்படிங்கும்போது, அவனா வரல, என்னோடய அம்மா அப்பா வர வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்கள நான் பார்க்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் இவனை கடைசியாக விட்டு கெஞ்ச விட்ருக்காங்க. நான் சொல்லிட்டேன், என்றைக்குமே அவனோட ஃபேஸை நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது,
ஜிமின் விடு ஜிமின், எல்லாம் தான் மாறிடுச்சுல. இல்லை, எதுவுமே மாறல ஐஜன். அவங்களாடி தான் இன்றைக்கி என் ஜங்குக்கை விட்டுட்டு நான் நிற்கிறேன் தெரியுமா? என் ஜங்குக்கை நான் தொலைச்சதுக்கு காரணமே அவங்க 2 பேரும் மட்டும்தான். இப்போது என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அந்த மன்னிப்பு இன்றைக்கி எதுக்கு வேணாம். இன்றைக்குமே அவங்க மூஞ்சில் கூட பிடிக்க மாட்டேன். அதுக்கு இவன் வந்து என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான். நான் வரவே முடியாது சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஐயன் தான், சரி சரி ஜிமன், நீ ஃபீல் பண்ணாத விடு. இல்லை, என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு தெரில. லைஃப்பை சுத்தமாக ஒரு தெரியாமல் அழிச்சிட்டு இன்றைக்கி நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என் கூட வந்து செய்யணும்னு நினச்சா என்னால் முடியாது. ஏன்னா என்னோடய வாழ்க்கையை வேறு மாதிரி தொலைச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன். இப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம ஐஜன் ஜிமினை கம் பண்ணிட்டு சரி சரி விடு ஜிமின் விடு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜேகே அவன் லண்டன் கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருப்பான். ஜூங் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட பேசியிருப்பான், அதாவது அவங்க அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும். பட் வந்து அங்கே ஜங்குக்கு வந்துட்டு காலேஜ் முடியணும், அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குங்கிறதுக்காக அவங்க ஒரு 1 மந்த் கழித்து வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் இப்போ கிளம்புறதா இருக்கும். ஓகே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மட்டும் கிளம்பிடுத்து அதுக்கப்புறம் இந்த 1 மந்தில் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லோரும் அங்கே வரத்துக்காக ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஜேகே அந்த வீட்டில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பான். அப்போது நம்ம ஜிமின் வந்து அங்கே இருந்தது அது எல்லாமே அப்படியே திங்க் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே ஒரு சோஃபா தான் இருக்கும். அங்கே ஜிமின் உட்காந்துருப்பான். எப்பயும் அங்கே தான் ஜங்குக்கு போய் உட்காந்துட்டு இந்த 2 வாரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, என் கூட நீ இருந்த. ஆமாம், என்னை விட்டுட்டு போனேன், உண்மைதான், ஒத்திக்கிறேன். ஆனால் திருப்பியும் உன்னை பார்க்கும்போது ஏன் தெளிச்சமன் எனக்கு எந்த கோவமுமே இல்லை. மறுபடியும் என் ஜிமின் கிட்ட வந்துட்டான் அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ரிலேஷன் டெய்ரியா, அதெல்லாம் எதுவுமே தோணலை. உன்னை பார்க்கும்போது திருப்பியும் நான் உங்ககிட்ட வந்துடணும், என் ஜிமின் என்கிட்ட வந்துட்டான் இப்படி மட்டும்தான் தோணுச்சு ஜிமின். ஏன் அப்படி தெரியவே இல்லை ஜிமின். உனக்கு அப்படி ஒரு வேலை இருந்திருக்குமா இந்த ஜங்குக்கு பார்க்கும்போது? இது எல்லாமே ஒரு கனவாக இருக்கக்கூடாதா? மறுபடியும் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் அன்றைக்கி நடந்த அந்த பிரேக்கப் எதுவுமே இல்லை நடக்கக்கூடாதான்னு தோணுது. ஆனால் அப்படி இருக்காதுல்ல. ஜிமின், ஒன்று நான் எப்படி மறந்துட்டு இருக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் இதுக்கு மேலேயும் ஒன்று நான் மறக்காமல் இருந்தா அது என்னை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும் எனக்கே தெரில ஜிமின். அப்படி சொல்லிட்டு அவனோட அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படி கை பண்ணுவான். ஜிமினோட அந்த அலமாரியில் ஜிமின் போய் பார்த்துருப்பானே அந்த ஃபோட்டோவை ஜங்குக்கு போயிட்டு அந்த எல்லா ஃபோட்டோவையும் ஒன்று ஒன்றா பிரித்து ஒன்றா எடுத்து ஒரு இதில் ஒரு பை மாதிரி இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கிட்டே ஜிமினை பார்த்துட்டே ஜிமினோட அந்த ஃபேஸ் அப்படி கையை வச்சு ரப் பண்ணிட்டு என்னோட ஜிமின் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்ருப்பான். எங்கள் ஜிமினுக்கு இன்டர்வியூவில் இது கிடச்சிருக்கும், அதாவது இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கிறதுக்காக ஜிமினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, ஜிமினை வர சொல்லியிருப்பாங்க. அது அந்த இன்டர்வியூ எப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாங்க, செலக்டடாக கூப்பிடுவாங்க. அது ஜிமின் செலக்ட் ஆகியிருப்பான். ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஐஜன் கால் பண்ணி சொல்லுவான். இப்போ ஐஜனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போது இந்த விஷயத்த ஜங்குக்கிட்ட சொல்லணும்னு ஜிமினுக்கு தோணும். ஏன்னா ஜங்குக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஜிமினுக்கு. இப்போது ஜிமின் போய் சொல்லிவிட்டு நாளைக்கு அந்த இன்டர்வியூ போகணுன்னு அவ்வளோ ஆசையாக ஜங்குக்கை பார்க்குறதுக்காண்டி ஜங்குக்கு வீட்டுக்கு போகலான்னு யோசித்து வீட்டுக்கு தான் வருவான். இப்போது ஜிமினுக்கு ஆல்ரெடி ஜங்குக்கோட அந்த பாஸ்வேர்டு தெரியும்ல. இப்போ அப்படியே அந்த காலிங் பெல் தட்டுவான். இப்போது ஒரு 2 or 3 days அடிச்சுட்டு இப்போ பாஸ்வேர்டை போடுவான். போட்டுட்டு உள்ளே போகலாம் ட்ரை பண்ணும்போது ஜங்குக்கே கதை திறக்கும்போது ஜங்குக் வந்து திறந்து பார்க்கும்போது ஜிமின் முன்னாடி நிற்பான். ஜங்குக் அடிக்கும்போது ஜிமின் அடிக்கும்போது ஜங்குக் நான் கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படிங்கும்போது சரி சரி வரவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் போகும்போது இப்போது ஜிமினுக்கு வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்னென்னா வீட்டில் எல்லா திங்ஸும் எடுத்து கவர் பண்ணி வச்சுருக்க மாதிரி பார்ப்பான். என்னது இப்படி இருக்கு அப்படின்ட்டு சரி போயிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு ஜிமின் என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை இந்த பக்கத்தாக போனேன், அதான் சரி ஒன்று பார்த்துட்டு போகலான்னு அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பார்க்கும்போது இப்போ வீடு ஒரு மாதிரி எல்லாம் எழுதி வச்சு ஒரு மாதிரி எதுவுமே ஜாமான்லாம் இல்லாத மாதிரி இருக்கும்போது ஜங்குக்
என்னாச்சு உன்னோட வீட்டுக்கு அப்படிங்கும்போது, ஆ ஒன்றும் ஆகலை ஜிமின். இல்லை திங்ஸ் எல்லாம் எங்கே சங்குக் அப்படிங்கும்போது, ஓ திங்ஸா, அது அப்படி சொல்லும்போது இப்போ ஜிமின் நான் பார்த்துட்டே இருப்பான் ஃபுல்லாக. சங்குக் நீ வேறு எங்கேயும் போறியா அப்படிங்கும்போது, ஆ ஆ, என்னது, இல்லை வேறு எங்கேயும் ஷிஃப்ட் ஆகி போறியா வேறு வீட்டுக்கு அப்படிங்கும்போது, இப்போது நம்ம சங்குக் தான் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கும் போது, இப்போது அப்படியே சங்குக் வந்துட்டு நிறைய திங்ஸை பேக் பண்ணியிருப்பான். எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிமின் தான் பார்த்துட்டு, சங்குக் எங்கேயும் ஷிஃப்ட் ஆகி போறியா அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சங்குக் ஜிமினை பார்த்துட்டு, ஷிஃப்ட் ஆகி போகலை ஜிமின், நான் லண்டன் போகிறேன். என்ன 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 சொல்ல சங்குக்? ஆமாம் ஜிமின், நான் லண்டனுக்கு போகிறேன். ரொம்ப வருஷமாக அங்கே ஒரு ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆஃபர் நிறைய கொடுத்தாங்க. எனக்காக என்னமோ பண்ணுறேன்னா சொன்னாங்க. அங்கே சிஇஓ போஸ்ட்டே எனக்காக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது, கங்க்ராஸ் கங்க்ராஸ் சங்குக். தேங்க்ஸ் ஜிமின். அதான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக அவனோட அந்த வேலையை பற்றி சொல்ல வந்திருப்பான். அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும்போது இருந்தாலும் அதை அப்படியே இது பண்ணிட்டு, சங்குக் எப்போ எப்போ கிளம்புற? எல்லாம் முடிஞ்சிச்சு ஜிமின், நைட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கும்போது, என்ன நைட்டா? ஆமாம் ஜிமின், நைட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்கவே மாட்டான். அப்படியே கீழே கொஞ்சம் பேசும்போது, இப்போது ஜிமின் தான், சங்குக் இது எப்போ டிசைட் பண்ணது? இது இது முன்னாடியே எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க ஜிமின். ஆனால் நான் இப்போ நம்மளோட தான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கும்போது, இப்போ எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிமின் உட்காந்துட்டு இருக்கும்போது, இப்போது சங்குக் தான், ஜிமின் நான் ஏதாவது குடிக்க? இல்லை இல்லை வேணாம் சங்குக், நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி ஜிமின், உன்னோட இன்டர்வியூ எப்போ? இன்டர்வியூ நாளைக்கு நாளைக்கு சங்குக். ஓ நாளைக்கா? ஆல் தி பெஸ்ட் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கும்போது, இப்போ அப்படியே ஜிமினும் அப்படியே தங்கி கையை கொடுக்கும்போது அப்படியே ஜேகேயும் ஜிமினை பார்த்துப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கை அப்படியே இதாகாமல் இருக்கும். 2 பேரும் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே கையை விட்டுட்டு, சங்குக் இங்கே ரிட்டன் இல்லை இல்லை ஜிமின், நான் வரமாட்டேன் இனிமேல் அப்படிங்கும்போது, இப்போது அதை கேட்டோன்னே ஜிமினுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகும். இப்போது அப்படியே அழுக வரும். அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு, சங்குக் ஆல் த பெஸ்ட், உன்னோட கெரியருக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாயின் பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஏஞ்சி வந்து சங்குக்கு அப்படியே ஏஞ்சி நிற்பான். ஹக் பண்ணிட்டு, நான் கிளம்புறேன் சங்குக் அப்படின்ட்டு எதுவுமே பேசாமல் அவனுக்கு அழுக அப்படி வரும். அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போய் வெளியே நின்று நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே அழுவான். அவனுக்கு அவ்வளோ வலிச்சிருக்கும். ஏன்னா சங்குக்கோட அந்த ஃபேஸு அப்படி இருக்கும். இப்போது அவனுக்கு அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி உட்காந்து அழுவான். இங்கே அதே மாதிரி தான் ஜேகே அந்த சோஃபாவில் ஜிமின் போன அடுத்த செகண்டே உட்காந்துட்டு அழுவான். 2 பேரும் அவ்வளோ அழுக. இப்போது அப்படியே நம்ம ஜிமின் அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம ஐஜனோட வீட்டுக்கு தான் போயிட்டு, ஐஜன் அன்றைக்கி இருப்பான். அப்படியே உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் வேகமாக ரூம்குள்ளே போகிறத பார்த்துட்டு, என்னடா இது ஏதோ தப்பாது அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு பார்க்கும்போது அப்படியே பெட்டில் படுத்துட்டு அழுகும்போது, ஜிமின் ஜிமின் எதுக்கு இப்போ அழுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அழுவான். ஜிமின் ஒன்றை தான் கேட்குறேன், என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கும்போது, அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது, ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது, ஏன் இப்படி அழுகிற, என்ன ஆச்சு ஜிமின் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ அப்படியே அழுதுகிட்டே எஞ்சி உட்காந்துட்டு, ஐஜன் அப்படிங்கும்போது, என்னாச்சு ஜிமின்? ஐஜன் எல்லாமே முடிஞ்சு ஐஜன். என்ன என்ன சொல்கிற? இல்லை இல்லை ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சு தான். ஆனால் தெரில திருப்பியும் எதுக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஐஜன்? மறுபடியும் நான் எதுக்கு ஐஜன் அவனை பார்க்கணும்? மறுபடியும் எங்களுக்குள்ளே ஏன் அந்த வலி வரணும்? இல்லை என்னால் முடியலை. இந்த தடவை ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னு தெரியல ஐஜன் அப்படிங்கும்போது, ஜிமின் அப்படின்ட்டு சொல்கிற பிடிச்சி, என்ன ஆச்சு ஜிமின்? ஐஜன் சங்குக்கு என்னாச்சு? சங்குக் லண்டன் கிளம்புறான். என்ன லண்டனா? ஆமாம், அவனோட
அவனோட ஒர்க்கு இனிமேல் அங்கே தானா, இங்கே இனிமேல் வரமாட்டானா? என்ன என்ன சொல்கிற? ஆமாம் ஆமாம் ஜங்கு ஜங்கு இப்போ தான் பார்த்துட்டு வரேன். எனக்கு இன்டர்வியூ கிடச்சிருக்குன்னு சொல்ல போனேன். அப்போது நான் நான் ஜங்குக்கு மீட் பண்ணப்ப என்கிட்ட சொன்னேன், நீ நீ சொல்ல வேண்டியதானே, உங்களுக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதானே ஜிமன். என்ன என்ன சொல்கிற ஏஜென்ட்? எதையுமே நான் இனிமேல் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவனோட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆமாம், இனிமேல் ஜங்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தொடச்சாலுமே ஜிமினுக்கு அழுக வரும். ஏஜென்ட் தான் ஊசு மாதிரி பண்ணுற ஜிமன். எல்லாத்தையும் ஜங்குக்காக விட்டுட்டு இன்றைக்கி ஜங்குக்கையும் மொத்தமாக விட்டுட்டு உட்காந்துருக்க போகிறல்ல அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், எனக்கு இனிமேல் எதுவுமே இல்லைல்ல இந்த உலகத்தில் அப்படிங்கும்போது, ஜிமன் ஏன் ஜிமன் இப்படி பண்ணுற? ஜங்குக்கிட்ட போய் பேசு ஜிமன். இல்லை இல்லை ஐஜன் வேணாம், அவன் நல்லா இருக்கட்டும். அவன் 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 நினச்ச மாதிரி அங்கே போய் அவன் சொன்னான் அவனுக்காக அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஆமாம், அதுதான் அவனுக்கு முக்கியம், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஜிமின் அப்படி அழுகிறத பார்த்து ஐஜனுக்கு அப்படி இருக்கும். ஜிமன் இது எதுவுமே நடக்கக்கூடாது ஜிமன், இது உன் லைஃப்பில் நடக்கவே கூடாது ஜிமன். இல்லை ஐஜன், இதுதான் நடக்கணும். நான் ஜங்கு கூட வாழ்க்கைக்கு ஃபர்த்தே கிடையாது, வாழ்க்கை நான் டிசவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைஜனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுவான். ஹைஜனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே நம்ம ஜேக்கியும் அப்படி தான். இப்போது மணி அப்படியே ஸ்கிப் ஆகி கிளம்புறதுக்கு நேரம் வந்துடும். ஜோங்க வந்துடுவான். வந்துட்டு அவனோட அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜேக்கியோட அந்த ஃபேஸை பார்ப்பான். ஜேக்கியோட ஃபேஸ் அறியாது. ஜூங்குக்கு புரியும், இருந்தாலும் ஜூங் கேட்க மாட்டான். ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு கேட்டால் அழுதுருவான் அப்படின்றதுக்காக கேட்க மாட்டான். இப்போது அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஜங்கு கிளம்புறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி ஜூங் தான் கிளம்பலாமா அப்படிங்கும்போது கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஏர்போர்ட் தான் கிளம்பிடுவாங்க. இப்போது ஃபைனலி ஒரு 1/2 hour ஏர்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு இப்போ காரில் உட்காந்து நம்ம ஜூங் தான் டிக்கெட்டுங்க டிக்கெட் ஃபோனில் அனுப்பிச்சேன் அப்படிங்கும்போது, இப்போ ஃபோனை தான் ஜங்குக்கு தேடுவான். ஃபோனை ஜங்கு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுருப்பான் மறந்துட்டு. ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் நான் மறந்துட்டு அப்படிங்கும்போது, என்னடா சரி இரு இன்னும் 1 hour கிட்டே இருக்குல்ல, நீ போகல, நான் போய் ஃபோனை வேண்டாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, நான் வேண்டா இல்லை நீ இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு இறங்கி அவனோட ஒரு பெட்டி போட்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவான். பாக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஜூங் வேகமாக அவனோட வீட்டுக்கு தான் ரிட்டன் போயிட்டுருப்பான். அப்படியே போயிட்டு ஒரு 15 minutes போயிட்டு வீட்டுக்கிட்ட தான் ரீச் ஆகும்போது, வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போது யார் இது அப்படின்ற மாதிரி ஜூங் தான் கதவு டோர், அதாவது கால் டோரை போட்டு வெளியே வந்து பார்க்கும்போது, அங்கே நம்ம ஐஜன் தான் நிற்பான். நீ ஒன்று நான் ஜிமன் ஃப்ரெண்ட் ஹைஜன், நீ எதுக்கு இங்கே நிற்கிற? இல்லை நான் வந்து என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நான் கொஞ்சம் பேசணும் ஜங்குக்கிட்ட. இங்கே பார், ஜங்குக்கிட்ட பேசணுமே எதுவுமே இல்லை. இது நீனா பாரியா இல்லை ஜிமன் இது பண்ணுறான்னு எனக்கு தெரில, ஆனால் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அப்படி சொல்லாதீங்க ஜூங் அப்படிங்கும்போது, என்ன சொல்ல வர இப்போ நீ அப்படின்ற மாதிரி ஜூங் தான் கேட்கும்போது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும், நான் அப்புறம் பேசுகிறேன். இல்லை ஒரு 10 minutes மட்டும் நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் இங்கேருந்தே போயிடுறேன் அப்படிங்கும்போது, அப்படியே ஜூங் தான் நிற்கும்போது, ஜிமன் ரொம்ப பாவம் ஜூங் அப்படிங்கும்போது, என்ன ஜிமன் பாவம்? உன்னோட ஃப்ரெண்டில் உனக்கு அப்படி பாவமாக தான் இருக்கும். ஜங்குக் என்னோடய ஃப்ரெண்ட், அவன் எவ்வளோ பாவம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இனிமேல் இதில் பாவம் பக்கம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு தான் ஒரு லைஃப் இருக்குல்ல, அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கானே, ஆனால் இவன் எதையுமே இன்னும் பார்க்கல அப்படிங்கும். ஏன்னா ஜிமனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சு தானே. ஆக்சுவலி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். என்ன சொல்கிறீங்க? ஜிமனுக்கு கல்யாணம்லாம் ஆகலை ஜூங். என்ன அப்படிங்கும்போது, இப்போ ஐஜன் தான் ஜிமினுக்கு கல்யாணம் ஆகாதது. ஜிமின் வந்துட்டு சண்டை போட்டுட்டு, ஆக்சுவலி ஜிமின் வந்து கல்யாணத்துக்கு தான் அவங்க அப்பா எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது வந்து கல்யாணம் ஆன மாதிரி என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கும். ஆனால் எல்லோரும் கல்யாணம் நினச்சிருப்பாங்க. ஸோ கல்யாணம் நடந்துச்சுன்னு நினச்சி தான் ஜங்குக் அங்கேருந்து வந்திருப்பான். அதாவது ஜிமினும் ஜங்குக்கு ஒன்றா தான் நடந்திருப்பாங்க ஒரே ஊரில். ஜிமினுக்கு 1 weekல கல்யாணமே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி எல்லோரும் பேசியிருப்பாங்க. ஜேகேக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் வந்துட்டு, அதாவது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நடந்திருக்காது. ஜிமின் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த நைட்டே அவங்க எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு
இனிமேல் எனக்கு யாரும் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். அதுதான் நம்ம ஜூங்க் சொல்லும் போது ஜூங்க்கு என்ன சொல்லுன்னு தெரியும் அப்படி நிற்கும் போது, அப்போ சிமன் இவ்வளோ நாளாக தனியாக தான் இருந்தானா? ஆமாம், அவன் தனியாக மட்டும் தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். நானும் அவன் கூட இருக்க முடியாது. அவன் தனியாக இத்தனை வருஷம் சமாளிச்சிட்டான். ஆனால் இதுக்கப்புறம் அவன் சங்குக்கை பார்த்து என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் சங்குக்கோட லைஃப்குள்ளே வந்துட்டான் அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாமே எதாச்சியாக நடந்துச்சு. ஆனால் மறுபடியும் அவங்க 2 பேரும் இப்படி பிரிய போகிறது இது சரியில்லை ஜூங். இது ரொம்ப தப்பு. அவங்கள 10 வருஷம் பிரித்து வச்சதே இந்த காலம் அவங்களுக்கு என்ன பண்ண ரொம்ப ஒரு பெரிய அநியாயம். இனிமேல் அவங்க பிரித்து இருக்கக்கூடாது ஜூங் அப்படிங்கும்போது என்ன சொல்லிகிட்ருக்கா ஐஜனி அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கான் தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்களா சங்குக்கு அதே கஷ்டம் தாங்க சிமனும் பட்டுட்டு இருந்தான் இவ்வளோ நாள். அவன் சங்குக்கை டிஸ்டர்ப் பண்ணாத காரணம் அவன் சங்குக்கு அவன் தான் விட்டுட்டு வந்தான். திருப்பி போகக்கூடாது, திருப்பி சங்குக்கு லைஃப்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தான். அதனால தான் அவனை தேடிட்டு அவன் வரவே இல்லை. ஏன்னா அவங்க அப்போ ஆரம்பத்தில் சங்கு கிட்ட திருப்பி சிமன் வந்துடுவான், சங்குக்கு ஏதாவது பண்ணிடுவான்னு நினச்சி தான் சங்குக்கு போகவே இல்லை. இப்போது எல்லாமே தலைகீழாக நடந்துருச்சு. இங்கே சங்குக்கும் சந்தோஷமாக இல்லை, அங்கே சிமனும் சந்தோஷமாக இல்லை. ஆனால் ஏன் இந்த பிரிவுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே சங்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது அப்போது சிமன் தோ இன்டர்வியூ முடிச்சுட்டு அவனுமே லண்டன் போகலான்னு தான் இருந்தான். ஆனால் இப்போது சங்குக்கு அதனால் அந்த இன்டர்வியூ இனிமேல் அவன் போகலன்னு சொல்லிட்டான். ஏன்னா சங்குக்கோட சந்தோஷம் தான் அவனுக்கு முக்கியமாக அப்படிங்கும்போது என்ன சொல்கிற ஐஜன்? ஆமாம், அதுதான் உண்மை அப்படின்னும் போது என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள அந்த பிரிவை ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனால் எனக்கு சிமன் சந்தோஷமாக இருக்கணும். அது சங்கு கூட இருந்தால் மட்டும்தான் ஜுங் முடியும். ப்ளீஸ் ஜுங் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சங்குக்கிட்ட ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள். சங்கு கண்டிப்பாக சிமனை தேடி வந்துடுவார், போக மாட்டார் அப்படிங்கும்போது இல்லை அவன் போகக்கூடாது. அவனுக்கும் சிமன் தேவை தான். நான் தான் எதுவுமே புரியாமல் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். ஏன்னா சங்குக்கு மட்டுமே வழி அமைச்சிட்ருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அக்கா சிமனும் அப்படி தான் இருந்திருக்கான்னு எனக்கு தெரில. ஆக மொத்தம் இவங்க 2 பேருமே ஒரே லவ்வை தான் இது படுத்திட்டு இருந்திருக்காங்க. நம்மளுக்கு தான் அது வேறு மாதிரி தெரிஞ்சிருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இப்போது சரி நீ வா அப்படி சொல்லிட்டு போய் உள்ளே போய் ஃபோன் எடுத்து வந்துட்டு இப்போது ஹைஜனும் நம்ம ஜூங்கு தான் கிளம்பிடுவாங்க. இப்போது ஏர்போர்ட்டில் தான் சங்குக்கு தான் உக்காந்துருப்பான். சங்குக்கு போர்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். ஃப்ளைட் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட கிளம்புறதுக்கு இருக்கும். இப்போது ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஜிமின் கூட இருந்தது, ஜிமினை பார்த்தது, இப்போ ரீசெண்டாக பார்த்தது, ஜிமின் ஹக் பண்ணது எல்லாமே நினச்சிட்டு ஒரு மாதிரி அந்த கோட்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு பயங்கரமாக க்ரை பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் உட்காந்துருக்கும். இப்போது நம்ம ஜூங் ஹைஜனும் தான் வருவாங்க. வந்துட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. சங்குக் அப்படின்னு ஜூங் தான் கூப்பிடும்போது டேய் வந்துட்டியா அப்படிங்கும்போது ஹைஜன் கூட வரது ஹைஜன் அப்படிங்கும்போது டேய் சங்குக் உங்ககிட்ட பேசணுண்டா அப்படின்ட்டு சொல்லும்போது ஏண்டா என்னாச்சு அப்படிங்கும்போது ஹைஜன் அமைதியாக நிற்பான். சங்குக் நீ வாயன் கொஞ்சம் அப்படிங்கும்போது டேய் என்ன ஃப்ளைட் கிளம்பிடும் அப்படிங்கும்போது டேய் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு கூப்பிட்டு ஏர்போர்ட் வெளியே தான் அப்படி நிற்கும்போது சங்குக் ஹைஜன் உங்ககிட்ட என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அது ஜிமினை பற்றி இல்லை ஐஜன் இனிமேல் ஜிமின் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஜிமன் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே போகலான்னு போகும்போது சங்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போது அப்படியே டக்குன்னு சங்குக்கு நிற்பான். சிமன் அப்படின்ற மாதிரி இப்படி திரும்பி பார்க்கும்போது சிமன் தான் அப்படியே இவ்வளோ அழுகாக எழுதிட்டு அப்படி நிற்கும்போது சிமன் அப்படிங்கும்போது சிமன் ஓடி வந்து சங்குக்கு ஹக் பண்ணிப்பான். சங்கு அப்படின்ட்டு டைட் ஹக் பண்ணிட்டு அழுவான். சங்குக்கு எதுவுமே புரியாது. சங்கு அப்படின்ட்டு அவ்வளோ அழுக. சங்குக்கு எதுவுமே புரியாமல் திரும்பியும் சிமன் அழுகிற தாங்க முடியுமா அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் என்னாச்சு ஏன் இவ்வளோ அழுகிற அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இங்கே ஜூங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சங்குக்கு வந்துட்டு நினச்சிருப்பான் சங்குக்கு மட்டுமே தான் அப்படி இருக்கான். ஆனால் ஜிமினுமே இவ்வளோ சங்குக்காக பண்ணியிருக்காங்கும் போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம ஜூங் தான் போயிட்டு ஜிமினை கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போது அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி நிற்கும் போது ஜூங் என்னடா அதெல்லாம் அப்படிங்கும்போது டேய் இதாண்டா கரெக்டு, இது மட்டும்தான் கரெக்டு,
யார் என்ன நினச்சாலும் உங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாதுடா. ஏன்னா டெஸ்டினியில் ஜிமின் ஜங்குக்கு மட்டும்தான்டா. அதை யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது. என்னை மன்னிச்சிடா. ஏன்னா நான் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்துருக்கேன். ஏன் ஜிமினை கூட தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் ஆனால் நீங்கள் 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு இந்த 10 வருஷம் பிரிவையும் தாண்டி மறுபடியும் ஒன்றா இருக்கீங்க பார்த்தீங்களா. உங்களையுமே யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம ஜூங் ஆயிடுச்சுன்னு தான் ஜிமினி ஜங்கு கரெக்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னாச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. அடிக்கும்போது எப்போ ஜிமின் அழுதுகிட்டே அப்படியே ஜிமினுக்கு மூக்கெல்லாம் ரெட் ஆகி கண்ணெல்லாம் ரெட் ஆகி ஜங்கு இந்த ஜிமினை மறுபடியும் லவ் பண்ணுவியா, லவ் மீ அகெயின் ஜங்கு அடிக்கும்போது என்ன ஜங்கு லவ் மீ அகெயின் அண்ட் ஃபர்கிவ் என்ன ஃபர்கிவ் பண்ணிடுவீல்ல அப்படிங்கும்போது ஜிமின் ஜங்கு அப்படி சொல்லிட்டு பண்ணும்போது ஜேகிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. இருந்தாலும் ஜிமின் அப்படி சொல்லும் போது அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. இப்போது அப்படியே அப்பான்ட்டு ஜங்கு அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இங்கே யாருமே இல்லை. தோ இப்போ நீனு கிளம்பி போயிட்டீன்னா இந்த ஜிமினை பார்த்துக்க யாருமே இல்லைடா. எனக்கு என் ஜங்குக்கு வேணும். இதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். ஏன்னா என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் என் ஜங்குக்கு மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போது எப்பயுமே என் ஜங்குக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜங்கு do you love me அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு தான் ஜிமின் நான் அப்படிங்கும்போது என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இப்போது அப்படியே ஜங்குக்கு அப்படியே அழுக வந்து ஜிமினை பிடிச்சி எடுத்து அப்படியே அப்பன்ட்டு லவ் யூ லாட் ஜிமின், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவனும் குழந்த மாதிரி அழுவான். இப்போ ஜூங் தான் டேய் ஜங்குகா என்னையும் மன்னிச்சிடு, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுகிட்டே இருப்பேன் தெரியுமா, நீ இவ்வளோ லவ் பண்ணுறியே ஒன்றாவே ஏன்டா திருப்பி அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ எனக்கு விட தெரிஞ்சிருச்சுடா. இவனை மாதிரி ஒருத்தன் லவ் பண்ண இந்த உலகத்திலே கிடையாதுடா ஜங்கு. இந்த ஜங்குக்கை லவ் பண்ணிட்ட ஒருத்தனா ஜிமின் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜுங் அழுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு அழுக வரும். இப்போது ஹைஜினுக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அழுக வரும். இப்போ ஹைஜின் அப்படியே நின்று அழுகும்போது ஜுங் தான் ஹைஜின் ரொம்ப தேங்க்ஸ், இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படிங்கும்போது இல்லை இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கும். ஏன்னா அவங்க 2 பேரையும் யாராலையும் பிடிக்க முடியாதுல்ல ஜுங் அப்படிங்கும்போது ஆமாம் கரெக்டு தான். ஆனால் என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த லேட்டும் நல்லதுக்கு தான். ஏன்னா இனிமேல் அவங்க 2 பேரோட வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வாழ போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜுங் தான் அப்படியே ஐஜின் ஹக் பண்ணும்போது என்னது இதெல்லாம் அப்படிங்கும்போது இல்லை ஒரு அன்பு, இல்லை இந்த அன்பெல்லாம் வேணாம், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஏஜென்ட் சும்மா தானே பண்ணேன் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஜிமினை பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது ஜூங் தான் டி போதும் லைட்டெல்லாம் ஆல்ரெடி நான் கேன்சல் பண்ணிட்டேன் கிளம்பு அப்படிங்கும்போது என்ன கேன்சல் பண்ணிட்டியா, ஆமாம் கேன்சல் பண்ணிட்டேன். தோரிகானே ஜிமின் சாரி ஜிமின், நான் உன்னை அன்றைக்கி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கும்போது இல்லை ஜூங் பரவாயில்ல அப்படிங்கும்போது இல்லை நான் அவனை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஜிமின், நீ அவனை கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் எனக்கும். ஆனால் இன்னும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு தெரியும் போது உண்மையாக சொல்கிறேன் என்னால் என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. என் ஜங்குக்கை நீ மட்டும்தான் பார்த்துக்க முடியும், நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என்றைக்கும் ஒன்று அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜிமின் ஹக் பண்ணிட்டு டேய் உன்னோட இந்த திங்ஸ் எல்லாம் ரிட்டன் வந்து காலில் வச்சிட்றேன், இந்தா உன்னோட வீட்டுக்கு நானும் ஐஜனும் இப்போ கிளம்புறோம், நீ கார் சாவி இந்த இருக்குது கிளம்பிடுறேன், நான் ஐஜன் கூட கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங் தான் ஜங்குக்கை ஜிமினை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம ஐஜனும் ஜிமின்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போது நம்ம ஜிமின்னும் ஜங்குக்கும் தான் காரில் போயிட்டுருப்பாங்க. இப்போது நம்ம ஜேகேவோட அந்த ஒரு ஹேண்டை வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான், இன்னொரு ஹேண்டை நம்ம ஜிமின் டைட்டாக பிடிச்சிட்டு வருவான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஜங்குக்கு. இப்போது அவனுக்கு நடந்தது பார்த்து தான் தெரியும். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஜிமின் அப்போது நீ கல்யாணமே பண்ணிக்கலையா அப்படிங்கும்போது
நான் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும்? ம் எனக்கு லவ், கல்யாணம் அது எல்லாமே உன் கூட மட்டும்தான். உன் கூட அது இல்லைண்ணா யாரு கூடயும் இந்த சிம்மினுக்கு அது நடக்காது. அப்படிங்கும்போது இப்படி ஜெயிக்க தான் சிம்மினை பார்க்கும்போது எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? என்ன நினச்ச? நீ மட்டும் தான் என் சிம்மினை லவ் பண்ணுறேன்னு நினச்சியா? 100 மடங்கு நீ லவ் பண்ணுறதுக்கு மேலே நான் லவ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? அன்றைக்கி என் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, சங்கு கை இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன். அப்படிங்கும்போது என்ன அவர் அன்றைக்கி சொன்னார், உன் கெரியரை ஒன்று மொத்தமுமே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா உனக்கு தெரியல என் அப்பாவை பற்றி. அவர் அப்போதைக்கு நம்ம இந்த ஊரில் எவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்தார்னு. ஏன்னா உன்னோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அதான் நான் இன்றைக்கி அந்த முடிவை எடுத்தேன் சங்குக். ஆனால் அந்த முடிவை இவ்வளோ பெரியவை ஏற்படுத்தும் நான் அப்போ நினைக்கல. அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க. ஆனால் நான் என்கேஜ்மெண்ட் நைட்டே எனக்கு எதுவும் வேணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் சங்குக். ஏன்னா என்னால் உனக்கு அப்புறம் யாரையுமே லைஃப் பார்ட்னரெலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது சங்குக். ஏன்னா லைஃப் கூட மட்டும்தான் சங்குக். அப்படிங்கும்போது இப்போ சங்குக் அப்படியே பார்ப்பான். அதனால் எதையுமே வேணான்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்படிங்கும்போது அப்போது ஆமாம், அங்கேருந்து கிளம்பி வந்து கொஞ்ச நாள் என் பாட்டி வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சியாலுக்கு வந்துட்டேன். அப்புறம் உங்ககிட்ட உன்னை பார்க்கணுன்னு நிறைய தோணும், உங்ககிட்ட பேசணும்லாம் தோணும். ஆனால் என்ன தான் நான் விட்டிருந்தாலும் என் அப்பா உன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்ருப்பாரு, நீ அங்கே தான் இருப்பேன்னு நினச்சி தான் நான் எல்லாமே பண்ணேன். ஆனால் நீனும் அங்கே இல்லை, நானும் அங்கே இல்லை. நம்ம 2 பேருமே நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டு வந்துடுவோம். ஆனால் அது எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு வருவாங்க. இப்போது ஜேகேக்கு சிமன் சொல்கிறதெல்லாம் அப்படி இதாக இருக்கும். இப்போது சிமன் அப்படிங்கும்போது சங்குக் எல்லாமே முடிஞ்சு அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் இன்னும் எதுவுமே முடியலை அப்படின்னு அந்த கடவுள் என்னை உன் கூட மறுபடியும் சேர்த்துட்டாரு. உன்னாலாம் கடவுள் மேலே அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா எதுக்கு என் லைஃப் இப்படி ஆகுறீங்கன்னு கேட்பேன். ஆனால் இப்போது அந்த கடவுள் எனக்கு ஒன்று திருப்பி கொடுக்கும்போது நான் எவ்வளோ அவருக்கு நன்றி சொன்னாலும் எனக்கு இதாகாதில்ல. ஏன்னா என் ஜிம்னை மறுபடியும் என்கிட்டே வந்து சேர்த்துனார்ல. அப்படிங்கும்போது இப்போது அப்படியே சிவன் தான் ஜெகியோட ஹேண்டு டைட்டாக பிடிச்சிப்பான். சிமன்ஜி சாரி அப்படிங்கும்போது, எதுக்குடா நீ சாரி கேட்குற? அந்த அவங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் தானே அவனை விட்டுட்டு போனேன். அவனை விட்டுட்டு போய் அவனை கஷ்டப்படுத்துட்டேன். அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு வந்துடுவாங்க அவன் வீட்டுக்கு. இப்போது நம்ம ஜேகே வண்டியை விட்டு இறங்கணுன்னு சிமன் டைட்டாக ஜேகே வாக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே ஒன்றா வீட்டுக்குள்ளே தான் போவாங்க. போயிட்டு அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு இப்போ ஜேகே சிமனை பார்ப்பான். சிமன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அழுது கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகிட்ருக்கும். இப்போ அப்படியே கிட்ட வந்து கண்ணை அப்படி தொடச்சி விட்டு, ஏய் சிமன்ஜி, இனிமேல் இப்போ அழுகாத சரியா? ஏன்னா நீ அழுதா எனக்கு என்னால் முடியலடி அதை பார்க்க. அப்படிங்கும்போது அப்படியே சிமன் க்யூட்டாக பார்ப்பான். அப்போது மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? அப்படிங்கும்போது அப்போது இந்த சங்கு கூட இந்த சிம்னிஷி வாழ தயாராக இருக்கியா? அப்படிங்கும்போது இந்த சிமன் இந்த ஜங்கு கூட மட்டும்தான் எப்பயும் வாழுவேன் அப்படி சொல்லிவிட்டு ஒர்க் பண்ணும்போது இப்போ ஜேகேயும் ஒர்க் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் ஒர்க்லேருந்து பிரேக் ஆகிட்டு நம்ம ஜேகே தான் சிமனுக்கு ஃபோர்வர்ட் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே இப்போ பார்த்துட்டு, சிமன் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை? ஒவ்வொரு நைட்டும் உன்னை தேடாத நாளே இல்லை. ஒவ்வொரு நைட்டும் ஒரு யுகம் மாதிரி போகும். ஒரு நாளும் என் சிமனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட மாட்டாங்களா அப்படின்னு தான் நினப்பேன். ஃபைனலி நீ என்கிட்ட வந்துட்ட அப்படி சொல்லிட்டு அப்படி கிட்ட போய் அந்த லிப்படி ஒரு லைட்டாக டச் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணிட்டு தவ்யூடி அப்படிங்கும்போது சிமன் பிடிச்சி இழுத்து ஜேகே கிட்டக்க சங்கு தவ்யூ லாட் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ ஒரு டீப் கிஸ் தான் போவாங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப்பா மாறி 2 பேரும் வேறு லெவலில் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களோட இவ்வளோ நாள் அந்த அழுகை எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு ரொமான்டிக் இதாக மாறி ஜேகே சிமின் அப்படி இழுத்து பக்கத்தில் மடியில் உட்கார வச்சுட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். 2 பேரும் ரொமான்டிக் மூடுக்கு போய் அப்படியே ஜேகே அந்த இதில் ஜிமனை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போயிடுவான். 2 பேரும் வேறு லெவலில் அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது அவ்வளோ ரொமான்டிக்காக அந்த நைட் போயிட்டுருக்கும். ஆமாங்க, அவ்வளோதான் இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சு. நான் ஸ்டோரியை வேறு மாதிரி போடலான்னு நினச்சேன், ஆனால் வேறு மாதிரி பேசிட்டேன். என்னது இப்படி பேசுனே தெரில. ஏன்னா நானும் இது வந்துட்டு ஒரு கொரியன் சீரீஸ் தான். இந்த சீரீஸை வந்து ஆனால் வேறு மாதிரி முடிச்சிட்டானுங்க, சேடாக முடிச்சிட்டானுங்க. எனக்கு அந்த சேடே பிடிக்காது. ஏன்னா என் ஜீக்குக்கு நான் சேடாகவே எந்த ஸ்டோரியிலையும் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ஜீக்குக்கு சேட் எண்டிங்கே கிடையாது என்னை பொறுத்த வரையும். நான் என் ஸ்டோரியில் என்றைக்குமே ஜீக்குக்கு சேட் போட மாட்டேன். அதுதான். ஸோ இந்த கதையும் மாத்திரன்னு பேரில் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, என்னை மன்னிச்சிருங்க. கதை நல்லா இல்லைன்னா மன்னிச்சிருங்க. ஓகே. எனிவே இந்த கதை வந்து முடிக்கணும், அதனால் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. ஸோ அதில் வந்து சேட் எண்டிங்கு. ஆனால் எனக்கு சொன்ன மாதிரி நான் என்றைக்குமே சேடு வைக்காதனால இதை கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டேன். ஓகே. எனிவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க, பிடிக்கலன்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா. நான் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இனிமேல் எதுவுமே இல்லை. யூமின் குக் போடுறதா என்னன்னு தெரில, பார்ப்போம். முடிஞ்சால் போடுவேன். ஏன்னா அவங்க கமெண்டை பொறுத்து. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டோரி வந்துட்டு போடுறதா என்னன்னே தெரில, பார்ப்போம்டா. என் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். ஓகேடா. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். யூமின் குக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யூமின் குக் போடவா என்ன, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா. ஸ்டோரி பிடிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கடா. நல்லா இல்லைனாலும் அக்கா அந்த ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுங்க. நான் கோச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிக்காதுல்ல. ஓகேடா. எனிவே பார்த்துட்டு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் போடுங்க, பிடிக்காட்டாலும் கமெண்ட் போடுங்க. ஓகே. ஸ்டோரியை கொஞ்சம் சொதப்பிட்டேன், மன்னிச்சிடுங்க. அண்டு பின்னாடி ஏதாவது வாய்ஸ் கேட்டாலும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நான் பல்வேறு கோணங்களில் உட்காந்து பேசியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நேரம் இல்லை, இன்னும் என் ஹெல்த் சரியில்லை. ஸோ வந்துட்டு நைட்டு கொஞ்சம் காலைல கொஞ்சம் அப்படி பேசினது. ஓகேவா? எனிவே ஓகேடா. பாய்டா ஆர்மீஸ். கண்டிப்பாக இன்னும் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே. பாய்டா ஆர்மீஸ்.